வணக்கம் நண்பர்களே. நான் சொன்ன 10 கேள்விகளையும் நீங்கள் எழுதியிருப்பீங்க. அந்த 10 கேள்வி ஒவ்வொரு கேள்விக்கும் கீழே 4 ஆப்ஷன்ஸையும் எழுதியிருப்பீங்க. அதில் எந்த ஆப்ஷன் உங்களுக்கு பொருந்தி வருதோ அதை நீங்கள் டிக் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் இப்போ நான் அதுக்கான மதிப்பெண்கள் சொல்கிறேன். ஏஏ டிக் பண்ணியிருந்தா எந்த கேள்விக்கெல்லாம் நீங்கள் ஏஏ டிக் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கெல்லாம் 10 மார்க் போட்டுக்கோங்க. பிஏ டிக் பண்ணியிருந்தா 5 மார்க், சிஏ டிக் பண்ணியிருந்தா 2 மார்க், டிஏ டிக் பண்ணியிருந்தா 0 மார்க் போட்டுக்கோங்க. ஓகேயா? ஓகே, இப்போது மறுபடியும் ஆரம்பத்தில் வரலாமா? கேள்வி 1. என்ன கேள்வி? நீங்கள் ஒரு நாளில் எத்தனை முறை உங்கள் இணைக்கு உங்கள் மனைவிக்கு முத்தம் கொடுக்குறீர்கள் தானே. தினமும் 2 முறை கொடுக்குறேன்னா 10 மார்க்னு சொல்லியிருக்கேன். தினமும் 1 முறைனா 5 மார்க்னு சொல்லியிருக்கேன். வாரத்தில் 2-3 தடவைனா 2 மார்க்னு சொல்லியிருக்கேன். தாம்பத்தியத்தில் ஈடுபடும்போது மட்டும்தானா 0 மார்க்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஓகே, எப்படிங்க இந்த மார்க் எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க? இந்த மார்க் எப்படி நியாயமானதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இல்லையா? ஸோ அது சொல்கிறேன் பாருங்க. அதாவது பெண்கள் எப்பவுமே இன்செக்யூர் பீயிங்ஸ், அதாவது அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வு இல்லாமலே இருப்பாங்க. அவங்கள பாதுகாக்கிறதுக்கு யாரோ ஒருத்தர் இருக்கிறார் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு எப்பவுமே தேவைப்படும். அதுக்கு பிறகு அந்த பெண்ணின் காதலன், கணவன், அவன் தான் அந்த பெண்ணுக்கு பாதுகாவலாக இருப்பான். அப்படி பாதுகாவலாக நமக்கு ஒருத்தர் ஒரு ஆண் இருக்கிறார் அப்படின்னா தான் அந்த பெண் தன்னுடைய பெண் கட்டின முழுமையான திறமைகள்லாம் வெளிப்படும். ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு உணர்வு குறைவாகவே இருப்பாங்க. எல்லா பெண்களும் தான் ஜனாதிபதியாக இருந்தாலும் இருந்த நிலைமை அவங்களுக்கு தன்னை பாதுகாக்க ஒரு நெருக்கமான ஆண் இருக்கிறாங்க ஒரு நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கையை எது ஊட்டும் தெரியுமா? 1,00,000 வார்த்தைகளில் நீங்கள் ஒன்றை விளக்கி சொல்வதை காட்டிலும், உங்கள் அன்பை உங்கள் பாதுகாப்புணர்வை விளக்கி சொல்வதை காட்டிலும் ஒரு முத்தம் தெளிவாக விளக்கி சொல்லும். முத்தம் தானே ஒரு நபர் இனியொரு நபர் மீது வைத்திருக்கும் அன்பை தெளிவாக புலப்படுத்தக்கூடிய செயல். குழந்தைகளுக்கு நல்லா தெரியும். அதாவது ஒரு குழந்தைய கட்டி அணைச்சு முத்தம் கொடுக்குறாங்கல்ல, இதில் அப்பத்தா கொடுக்குற முத்தம் எப்படி இருக்குது, அம்மத்தா கொடுக்குற முத்தம் எப்படி இருக்குது, அத்தை கொடுக்குற முத்தம் எப்படி இருக்குது, தாய்மாமன் கொடுக்குற முத்தம் எப்படி இருக்குது, சித்தி கொடுக்குற முத்தம் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் தெளிவாக அந்த குழந்தைக்கு, சின்ன ஒரு 6 மாத குழந்தைக்கே தெரியும். 6 மாத குழந்தைக்கே தெரியும். அந்த முத்தம் கொடுக்கறத வச்சே அது யாருக்கிட்ட அதிகமாக போகணும், யாருக்கிட்ட போகக்கூடாதுங்கிறது முடிவெடுக்குது. அப்போது முத்தங்கிறது யாரே புரிஞ்சுக்கு, குழந்தையே புரிஞ்சுக்குன்னா அப்போ மனைவி புரிஞ்சுக்குவாங்களா, புரிஞ்சுக்க மாட்டாங்களா? ஸோ நீங்கள் தர்ற முத்தத்தை வச்சு தான் நீங்கள் எந்த அளவுக்கு அன்பாக உங்கள் மனைவி மீது இருக்கீங்கிறத அவங்க கணிக்கிறார்கள். ஆகவே ஒரு நாளைக்கு 2 முறை தவறாமல் உங்கள் மனைவிக்கு நீங்கள் முத்தம் கொடுக்கணும். சண்டை சச்சரவு அதெல்லாம் ஒதுக்கி போடுங்க. சண்டை சச்சரவு முத்தம் கொடுத்து தீர்ந்துவோமாச்சு. என்ன நடந்தாலும் சரி, தினம் 3 நேரம் திங்கிறோமா, தினம் பல்லு விளக்குறோமா, தினம் டாய்லெட் போகிறோமா, அது மாதிரி தினம் 2 நேரம் முத்தம் கொடுக்கணும் ஐயா, அவ்வளோதான். அதுக்கோசரம் கடனே போய் கொடுக்கக்கூடாது, அதுவும் அவங்களுக்கு புரியும். ஸோ தினம் 2 முறை முத்தம் கொடுத்தால் மனைவி எப்போதுமே பாதுகாப்பு உணர்வோடு இருப்பாங்க, அவ்வளோதான். ஏன்னா நீங்கள் அவங்களுடைய உண்மையான அடிமையாக இருக்கீங்கன்னு புலப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. யார் அன்பை செலுத்துகிறாங்களோ அவங்க அடிமையாக தான் இருப்பாங்க. இப்போது நம்ம குழந்தைகளுக்கு நம்ம அடிமையே இல்லையா? நம்ம குழந்தைங்க நம்ம அன்பாக இருக்கிறோம் இல்லை, நம்ம குழந்தைங்க நம்ம அடிமையே இல்லையா? அடிமை தானே. அது மாதிரி அன்புக்கு அடிமை. அந்த மாதிரி மனைவிக்கு நீங்கள் 2 முத்தம் கொடுத்தீங்கன்னா தினம் நீங்கள் அன்பாக இருக்கீங்கன்னு அவங்க புரிஞ்சுக்குவாங்க. இது தவிரங்க நம்ம கொஞ்சம் சயின்டிஃபிக்காகவும் பார்க்கலாம். நம்ம ஒருத்தர் முத்தம் கொடுக்கணும்னு வைங்க, அன்பாக, அதாவது ஆழ் மனசுலேருந்து வர்ற அன்போடு முத்தம் கொடுக்கும்போது அவங்களோட மூளையில் நிறைய வேதிகள் சுரக்கின்றன. ஆக்சிடோசின் உச்சகட்டம் இருக்கும்போது சுரக்கிற ஆக்சிடோசின் சுரக்குது, அன்பு உருவாக்கும் வேதி. டோபமைன் சுரக்குது, செரோட்டோனின் ஒரு வேதி சுரக்குது, நிறைய டிரான்ஸ்மிட்டர் சுரக்குது. இதெல்லாம் சுரப்பதால் யார் அந்த முத்தத்தை கொடுத்தாரோ அவர் மீது அதிகமான அன்பு உருவாகிறது. இப்போ கள்ளக்காதலன் ஒருத்தர் உருவாயிட்டான்னா கணவனை போட்டு தர்றாங்கல்ல, என்ன காரணம்? கள்ளக்காரன் தினம் கொஞ்சம் சொல்லிக்கிறான் கிரகத்தை. தினம் 2 முத்தம் போது 2 தடவை இல்லை 10 முத்தம் கொடுப்பான். கொஞ்சம் இவன் எரிஞ்சு வந்துட்டே இருப்பான். அதனால அவங்கள சேர்ந்து இவனை போட்டு தர்றாங்க. அவங்களோட கொஞ்சம் போது நிறைய அவங்க மேலே அன்பு உருவாக்குற வேதிகள் சுரக்குது. இவன் எரிஞ்சு விழும்போது கார்டிசோல் சுரக்குது. அதனால என்ன பண்ணுறாங்க, அவங்களோட சேர்ந்து இவனை போட்டு தர்றாங்க. இது விஞ்ஞான பூர்வமாகவே நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேதிகளை பொறுத்தவரை நான் கிளாஸில் தெளிவாக சொல்லியிருக்கேன் இல்லையா? நம்முடைய ஒவ்வொரு செயலும் வேதிகளின் வினை தான். உங்கள் கோபம் ஒரு வேதியின் வினை. உங்களுக்கு ஒரு வார்த்தை சொன்னோன்னே ஒரு கோபம் வருது இல்லையா? அந்த கோபம் எப்போ தெரியுமா வருது? உங்கள் மூளையில் உடனே ஒரு வேதி சுரக்குது. அந்த வேதி உங்களை இவ்வாறு செயல்படும் சொல்லி தூண்டி விடுது. நம் ஒவ்வொரு செயலையும் வேதிகள் தான் தூண்டி விடுகின்றன. ஸோ நல்ல திரவங்களை சொல்லுதான்னு வச்சுக்கோங்க, மூளையில் நல்ல வேதிகள். முத்தம் கொடுக்குறீங்க, மனைவிக்கு ஆக்சிடோசின், டோபமைன், செரோட்டோனின், நல்லா அன்பு உருவாக்க டிரான்ஸ்மிட்டர் சொல்லுங்கன்னு வைங்க. அன்பு இருக்கும்போது குறைகள் தெரியுமா? அன்பிற்கு குறைகாண தெரியாது. எங்கே அன்பு இருக்கிறதோ அங்கே குறைகாணும் பார்வையே இருக்காது. ஆனால் குறைகளே தெரியாது. போது சண்டைகள் வருமா? சண்டையே வராது. சண்டைகளே வராத போது வாழ்க்கை சந்தோஷமா போகும் இல்லையா? புரிஞ்சுக்கோங்க.
இல்லற வாழ்க்கையை சந்தோஷமாக கொண்டு போகக்கூடிய சுவிட்ச் எங்கே இருக்கு? தினம் 2 முத்தத்தில் இருக்கு. அதனால தினம் 2 முத்தங்களை உங்கள் மனைவிக்கு நீங்கள் கொடுத்தே ஆக வேண்டும் அப்படிங்கிறத மறக்காம உங்கள் நெஞ்சில் ஆழ பதிப்பதற்காக ஒரு சரியான வார்த்தையை நான் சொல்றேன், பார்த்துக்கோங்க. நீங்கள் கொடுக்கிற முத்தம்தான் உங்கள் இல்லற வாழ்வை உயிரோடு வைத்துக் கொண்டிருப்பதற்கான ஆக்சிஜன், பிராணவாயு. போதுமா? பிராணவாயு இல்லாமல் எந்த உயிராக இருக்க முடியுமா? இல்லற வாழ்க்கைக்கு ஒரு பிராணவாயு தேவை. அந்த பிராணவாயு எது? தினம் 2 முத்தங்கள். ஓகேயா? இப்படி சொல்லும்போது சிலர் சொல்லுவாங்க, ஐயா நானெல்லாம் முத்தம் கொடுக்க தான் போகிறேன், முத்தம் கொடுக்குறதுக்கு எனக்கு பிடிக்கும், எனக்கு அன்பும் இருக்குது என் மனைவி மேலே, அதை வெளிக்காட்டுறதுக்கு முத்தம் தான் அவன் சரியான வழின்னு எனக்கு தெரியும். ஆனால் முத்தம் கொடுக்க போனால் அவன் மூஞ்சி திருப்பிக்கிறான், ஐயா கடுக்கன்னு வச்சுக்கிறா, வெடுக்குன்னு குடிக்கிட்டு போகிறா, மூஞ்சி குடிக்கிட்டு போகிறா, எப்படிங்க ஐயா முத்தம் கொடுக்குறது அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. இதுக்கு என்னங்க காரணமாக இருக்கும்? ஒன்று, உங்கள் வாய் வாசம் அடிக்கலாம். அதாவது ஒவ்வொருத்தருடைய வாயிலையும் அவங்களுடைய உடல் வாசம் வந்து வரும் இல்லையா? உதாரணமாக தந்திரா கிளாஸ் முடிஞ்ச உடனே எல்லோரும் அந்த 5 மணி 5:30 மணிக்கு சாயந்தரம் வந்து எங்கிட்ட தனியாக பேசும்போது நான் நாள் முழுக்க கிளாஸ் எடுத்திருக்கேன் இல்லையா? அப்போ நான் பேசும்போது என் வாயிலிருந்து என்னுடைய நுரையீரலாம் அதனுடைய சக்தியை நிறைய இழந்துடும் பேசி. அப்போது ஒரு மோசமான வாடை தான் வரும். அந்த மாதிரி வாடையோடு போய் நம்ம என் மனைவி போய் முத்தங்களுக்கு போனோம்னா அவங்க மூஞ்சி திருப்பிட்டு போவாங்களா, போக மாட்டாங்களா? இல்லையா? வாய் வாசம் பிடிக்க மாட்டேங்குதா? ஒரு பல்லுலிங்க, ஒரு பல்லில் பல கோடி பாக்டீரியாக்கள் இருக்கிறது. உள்ள ஒரு 10-30 பல்லில் எத்தனை கோடின்னு பாருங்க, 10-100 கோடி பாக்டீரியாக்கள் வாயில் இருக்குது. அந்த பாக்டீரியாக்களோட போய் முத்தம் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, நான் தான் அடிக்கி முத்தத்தை ஏற்றுக்க மாட்டாங்க. என்ன பண்ணப்போ முத்தம் கொடுக்கறதுக்கு முன்னாடி பல் விளைக்கணும். அட்லீஸ்ட் ஏதாவது மவுத் வாஷம் போட்டு நல்லா கொப்பளி சுப்பி தான் போகணும். வாசம் இல்லாமல் போங்க. ஒரு ஏரக்காய் தூக்கி போட்டு வாயில் மென்னுட்டு போங்க, கண்டிப்பாக மூஞ்சியே திருப்பிக்க மாட்டாங்க. இல்லைங்கய்யா அப்படி பண்ணிட்டு போனாலும் திருப்பிக்கிறாங்க அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. அப்படின்னு அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? உங்கள் வாயிலிருந்து வாசம் வரவில்லை, ஆனால் உங்கள் வாயிலிருந்த வார்த்தைகள் கசப்பானவையாக இருந்திருக்கலாம். வாய் வாசம்தான் ஒருத்தர் விரட்டுன்னு நினைக்காதீங்க. வாயிலிருந்து வர வார்த்தைகளுக்கும் கூட ஒருவரை விரட்டக்கூடிய சக்தி உண்டா இல்லையா? உண்டு. ஒருத்தர் பற்றி குறை சொல்லிக்கிட்டே, உன்னை கெட்டதுக்கு வேற யாரையும் கட்டினா வேற எங்கேயோ போயிருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போய் முத்தங்களுக்கு போகணும்னு வச்சுக்கோங்க, அது கடுப்பேற்றுமே அதுதான் இல்லையா? ஸோ அதெல்லாம் வாய் வாசமும் ஆகாது, கசப்பான வார்த்தைகளும் ஆகாது, கடுப்பேற்றும் வார்த்தைகளும் ஆகாது. அதில் இருந்து எடுத்து மூஞ்சியை திருப்பிட்டு தான் போவாங்க. மூணாவதா முத்தம் கொடுக்கறதுக்கு விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, முத்தம் கொடுக்கறதுக்கு பேரை பிடிச்சி கடிச்சு வச்சுருவாங்க. வலிக்குமே வலிக்காதா? எந்த இடத்துல முத்தம் கொடுத்தா, கையில் கொடுத்தாலும் கடிச்சு வச்சுட்டா வலிக்குமே இல்லை. ஸோ அது ஒரு காரணம். முத்தம் கொடுக்கறதுலேயே ஒரு மென்மைத்தன்மை இருக்குங்க. 4வது ஒரு காரணம் இருக்குது. ஒரு கவுன்சிலிங் வந்தாங்க, அவர் கணவருக்கு நான் சொன்னேன், இப்படி முத்தமெல்லாம் நீங்கள் தினம் இடத்துல கொடுங்க அப்படின்னு. ஐயா நான் முத்தம் கொடுக்க போனால் அவங்க ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. அப்போ நான் சொன்னேன், வாய் வாசம் பிடிக்கலாம், இல்லை கசப்பான வார்த்தைகள் இருக்கலாம், அதை நீங்கள் கடிச்சு குடிச்சு வச்சிடலாம். இது அதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க ஐயா. ஒன்றுமே கிடையாது. திட்ட மாட்டேன், ஒன்றும் பேச மாட்டேன், நல்லா தான் இருக்குது அந்த வாய், ஆனாலும் தர மாட்டேங்கிறாங்க. முத்தம் கொடுக்கறதுக்கு தர மாட்டேங்கிறாங்க. அப்படின்னா என்ன காரணம்? எனக்கு காரணம் தெரியல. சரி அவங்க விட்டு அவங்ககிட்ட அந்த ஒரு மனைவி தனியாக கூப்பிட்டு விசாரிச்சா, ஐயா எங்கள் வீட்டுக்காரர் முத்தம் கொடுக்கறதுக்கு விட்டேன்னு வைங்க, உடனே 2 முத்தம் கொடுத்தாரு இல்லையா, ஜிப்பை கட்டிட்டு பாருங்க ஐயா, எப்போ பார்த்தாலும் ரெடியாகவே இருக்காருங்க அவர் அதில் அப்படின்னாங்க. இது எப்படி? முத்தம் கொடுப்பது என்பது எதையும் எதிர்பாராமல் கொடுப்பது. செக்ஸ் இன்பம் வேணும் என்பதற்காக முத்தங்கிற கூலியை கொடுத்து செக்ஸ் இன்பத்தை பெறக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. முத்தம் என்பது எதையும் எதிர்பாராமல் என் அன்பை நான் வெளிப்படுத்துகிறேன் அப்படிங்கிற செயல் மட்டும்தான். அதுக்கு பிரதி உபகாரமாக நீ ஒரு 4 கிலோ கொடுன்னு கேட்கறது கிடையாது. அவங்க 2 முத்தம் கொடுத்தா கொடுக்குறாங்க, செக்ஸ் கொடுத்தா கொடுக்குறாங்க, இல்லை என்ன நடந்தாலும் சரி, நீங்கள் அன்பாக கொடுக்கறது கொடுக்குறீங்க, அவ்வளோதான். முத்தம் கொடுத்தா இப்படின்னு 2 முத்தம் கொடுக்கறது விட்டாலே உடனே ரெடியாக ஜிப்பை கட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் கரும்பு வந்துட்டாடுங்க முத்தம் கொடுக்கறதுக்கு அவங்க சிக்குலாம் தான் நினைப்பாங்க இல்லையா? ஸோ புரிஞ்சுக்கோங்க. இந்த காரணங்களால் தான் பெண்கள் முத்தத்தை வெறுப்பார்கள். ஒரு பெண்களை பற்றிய ஒரு முக்கியமான ரூல், ஒரு விதி என்னன்னா, முத்தத்தை வெறுக்கக்கூடிய ஒரு பெண் இதுவரை உலகில் பிறந்ததில் பெண்ணின் வேண்டாங்க ஆணும் தாங்க. எந்த குழந்தையாவது முத்தம் கொடுக்கும்போது வெறுக்குதா? இல்லையில்ல. அப்போ சுகமாக இருக்கிறது தானே முத்தம். அந்த சுகமாக இருக்கிறத யாராவது வேண்டாமாங்களா? யாருமே வேண்டாங்க மாட்டாங்க. மேலும் பெண்கள் தன்னுடைய காதலன், தன்னுடைய உள்ளங்கவ அந்த காதலன் தனக்கு முத்தம் தர வேண்டும் என்று விரும்புகிறார்கள், எதிர்பார்க்கிறார்கள். அவங்க ஆரம்பிக்க மாட்டாங்க, ஆண் தான் ஆரம்பிக்கணும். அதுக்கான காரணம் என்னன்னு தந்திராவுக்கு சொல்லியிருக்கணும் இல்லையா? ஒருபோதும் பெண்கள் ஆரம்பிக்க மாட்டார்கள், நாம் தான் ஆரம்பிக்கணும். அதுக்கான காரணத்தை தந்திராவுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன், அது நினைவு கொள்ளுங்கள். ஆகவே முடிவாக சொல்கிறேன், ஒவ்வொரு பெண்ணும்
தன்னுடைய காதலன் தன்னை ஆழமாக முத்தமிட வேண்டும் என்று விரும்புகிறாள். ஆனால் முத்தமிட தெரிந்த ஆணாக அந்த காதலன் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாள். அவ்வளவுதான். மற்றபடி முத்தத்தை வெறுக்கிற பாலூட்டிகள், நான் மக்களை மட்டும் மனிதர்களை மட்டும் சொல்லிங்க, ஆடு மாடுகள் முத்தம் கொடுத்துக் கொள்கின்றன, நாய்கள் முத்தம் கொடுத்துக் கொள்கின்றன. எல்லா பாலூட்டிகளும், சிங்கம் ஒண்ணுக்கு ஒன்று முத்தம் கொடுத்துக்கும், நரி ஒண்ணுக்கு ஒன்று முத்தம் கொடுத்துக்கும், குரங்கு ஒண்ணுக்கு ஒன்று முத்தம் கொடுத்துக்கும். எல்லாமே முத்தங்களின் மூலமாகத்தான் தங்கள் அன்பை பரிமாறிக்கொள்கின்றன. ஆகவே முத்தத்தை வெறுக்கக்கூடிய பாலூட்டிகள் இதுவரை இந்த பூமியில் உருவானதே இல்லை, பிறந்ததே இல்லை. அதனால உங்க மனைவிக்கும் கண்டிப்பாக தினம் 2 முத்தங்கள் தேவைப்படும். ஆகவே கொடுங்க. இப்படி சொன்ன உடனே சிலர் கேட்பாங்க, ஐயா இது உங்க அம்மாவுக்கு பொருந்துமா, உங்க அக்கா தங்கச்சிக்கு பொருந்துமா, உங்க மனைவிக்கு பொருந்துமா, உங்க மகளுக்கு பொருந்துமா கேட்பாங்க. நான் சொல்றது என்னன்னா, இந்த கேள்விக்கு என்ன பதில்னா, யாருக்கெல்லாம் தொடைகளுக்கு இடையே 3 துவாரங்கள் இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் இது பொருந்தும். அது என் தாயா, தாரமா, மகளா, சகோதரியா என்பதல்ல. யாருக்கெல்லாம் தொடைகளுக்கிடையே 3 துவாரங்கள் இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் இதுவரை நான் முத்தம் பற்றி சொன்ன அத்தனை விஷயங்களும் 100% பொருந்தும். போதுமா? அதனால தான் நான் அந்த மார்க் கொடுத்துருக்கேன். ஓகேயா? இப்போ 2வது வேலைக்கு போகலாம். ஒரு நாளில் எத்தனை முறை நீங்கள் உங்கள் மனைவியை கட்டி தழுவுவீர்கள்? இல்லையா? அதானே கேள்வி. அதுக்கு பதில் என்ன? தினம் 2 முறை, அல்லது தினம் 1 முறை, அல்லது எப்போவாவது 1 முறை, அல்லது தாம்பத்தியத்தில் ஈடுபடும்போது மட்டும். இல்லையா? இதானே ஆப்ஷன்ஸு. இதில் நீங்கள் ஏக்கு 10 மதிப்பெண் சொன்னோம் இல்லையா? ஏக்கு 10, பிக்கு 5, சிக்கு 2, டிக்கு 0 போட்டிருப்பீங்க. டிக் பண்ணியிருக்கீங்க. எது டிக் பண்ணியிருக்கீங்க பாருங்கள். என்ன காரணம், ஏங்க இந்த மார்க் கொடுத்துருக்கீங்கன்னு ஒரு காரணம் உங்களுக்கு வேணும் இல்லையா? அது சொல்கிறேன். கட்டி பிடிக்கிறதுனாவே என்ன அர்த்தம்? ஒரு நபரோடைய முதுகை அல்லது கழுத்தை இப்படி பாதுகாப்பாக பிடிச்சிட்டு இருக்கிறது தான் கட்டி பிடிக்கிறது இல்லையா? இப்படி கட்டி பிடிக்கும்போது நான் இருக்கேன் தாங்க உனக்கு அப்படின்னு சொல்கிற 1000 தடவை சொல்கிறதுக்கு சமமான செயலாக இல்லையா? இது கொடுத்துட்டு ஏதோ ஒரு இதில் இருக்காங்க, ஒரு ஏதோ கவலையில் இருக்காங்க, தூக்கத்தில் இருக்காங்க, அவங்கள அப்படி கட்டியாக பிடிக்கிறோம். அப்போ அவங்களுக்கு அதில் பாதி பாரம் குறையவோமோ போகலாம். ஆஹா, நமக்கு இப்போ இருக்கார், ஆறுதல் படுத்துக்கிறார் அப்படின்னு இருக்குமே தெரியலாம். குழந்தைங்க இருக்காங்கல்ல, குழந்தைங்களை நம்ம கட்டி அணைக்கிறதில்ல. குழந்தைகளெல்லாம் கட்டி அணைச்சி வளர்க்கப்படும் குழந்தைங்க தாங்க எதிர்காலத்தில் நல்ல சிறந்த மனிதனாக வருவான். கட்டி அணைக்கிறதுங்கிறது அன்பையும் பாசத்தையும் மிக தெளிவாக புலப்படுத்தக்கூடிய, மிக தெளிவாக எதிர் நபருக்கு புலப்படுத்தக்கூடிய, நம்ம சொல்லவே தேவையில்லை. நம்ம கட்டிட்டாவே பிடிக்கிறதுலையே நமக்கு அவங்க மேலே எவ்வளவு அன்பு இருக்குதுங்கிறத அவங்க தெளிவாக புரிஞ்சுக்குவாங்க. ஜென் இருக்காங்க, ஜென் ஞானத்தில் கட்டிப்பிடி தியானமே இருக்குது. குணப்படுத்த முடியும். பல நோய்களை கட்டிப்பிடித்தே குணப்படுத்த முடியும். ஏன் இந்த கமல்ஹாசன் ஒரு படத்தில் அந்த டாக்டர் போலி டாக்டரால் வருவார்ல, அதில் கட்டி பிடிச்சி குணப்படுத்துகிற காட்டுறாங்கல்ல, அதெல்லாம் உண்மை. கட்டிப்பிடித்து ஒரு நபருக்கு நம்பிக்கை அளிக்கும் பொழுது அந்த நபர் நோய்கள் மட்டுமில்லை, நீங்கள் தினம் குழந்தைய எக்ஸாம் போகும்போது கட்டி பிடிச்சி நீ கண்டிப்பாக ஃபஸ்ட் ரேங்க் வருவீன்னு கட்டி பிடிச்சி அனுப்பிப்பாருங்க, கட்டி பிடிச்சி கொஞ்சம் அனுப்பிப்பாருங்க. குழந்தைக்கு எங்கேயுமே பிரமத்து இருந்தாலும் ஆன்சர் பிடிச்சி எழுதிட்டு வந்துடும், நல்ல மார்க் வாங்கிடும். ஒருத்தர் கட்டி பிடிக்கும் போதுங்க, கட்டி பிடிப்பவர்க்கல்ல, அந்த கட்டி பிடித்ததுக்கு ஆளாகும் நபருக்கு மனசில் இந்த தனிமை, பயம், கோபம் போன்ற எதிர்மறை உணர்வுகள் பூரா காணாமல் போயிடும். இந்த ஒரு வகையான சோம்பல், மனச்சோர்வு இருக்கும்போதுங்க, அந்த மனச்சோர்வு இருக்கவே இருக்காது, உற்சாகமாகிடுவாங்க. கட்டி பிடிச்சி அணைச்சா போதும், சும்மா பிரிஸ்க் ஆயிடுவாங்க, நல்லா உற்சாகமாகிடுவாங்க. கட்டி பிடிப்பதனால் பதட்டம் குறையும், மனநிலை தானாக மகிழ்ச்சியாக மாறும். உதாரணமாக பிபி இருக்குல்ல, பிபி இருக்கிறவங்கள நீங்கள் அடிக்கடி கட்டி பிடிச்சி பாருங்க, அவங்களோட பிபி குறையும். கட்டி பிடிக்கப்படுவோருடைய இதய துடிப்பு மற்றும் இரத்த அழுத்தம் கண்டிப்பாக குறையும். மிகப்பெரிய மருத்துவ செயலாக இல்லையது. இன்னும் நிறைய இருக்குங்க. நோயை சுற்றி அதிகரிக்கும், செயல்படின ஆற்றலின் அளவு அதிகரிக்கும், விழிப்புணர்வு, ஆமாம் விழிப்புணர்வு அதிகரிக்கும். யாருக்கிட்டையும் ஏமாற மாட்டாங்க. யார் அதிகமான கட்டிப்பிடித்தலுக்கு ஆளாகிறாரோ அவர் எளிதில் அடுத்தவர்களுடைய அவர்களே ஏமாற்ற முடியாது. மூளை நல்லா வேலை செய்யும், அவருக்கு விழிப்புணர்வோடு இருப்பார். கட்டிப்பிடித்தல் கவனம் செலுத்தும் திறனை வலுப்படுத்தும், நிம்மதியான தூக்கத்தை வழங்கும். நிம்மதியான தூக்கம் மிகப்பெரிய விஷயம் இல்லையா? யாரோ இன்னைக்கு நைட் நல்லா நிம்மதியாக தூங்கி இருக்கிறார், அவர் தான் நாளை காலையில் அவரோட மூளை தான் சிறப்பாக வேலை செய்யும், அவர் தான் வெற்றிகரமான நபராக வருவார் இல்லையா? கட்டி பிடிக்கும் போது கார்டிசோல் சுரப்பது குறையும், அதனால் தன்னம்பிக்கை அதிகரிக்கும், கூடவே பாதுகாப்புணர்வும் அதிகரிக்கும். தன்னம்பிக்கையும் பாதுகாப்பு உணர்வும் தான் நேர்மறை சிந்தனையின் பெற்றோர்.
யாருடைய மனதில் தன்னம்பிக்கையும் பாதுகாப்பு உணர்வும் நிறைந்திருக்கிறதோ அவர்களுடைய மனதில் நேர்மறை சிந்தனை மட்டும்தான் உதிக்கும். எதிர்மறை சிந்தனை ஒருபோதும் தோன்றாது. ஸோ உங்க மனைவி நேர்மறை சிந்தனையாளராக இருக்கணும்னா அவங்கள தினமும் 2 முறை கட்டி அணையுங்கள். மனைவி மட்டுமல்ல, உங்க குழந்தைகளை தினம் 2 தடவை இல்லை, பார்க்கும் போதெல்லாம் கட்டி அணையுங்கள். என்ன வயசானாலும் கவலைப்படாதீங்க. பெற்றோர் தான், குழந்தைகள் தான். இன்னும் சொல்ல போனா காதல் அறிவியல் ஒரு புத்தகம் இருக்கு இல்லையா, நான் எழுதியிருக்கேன். எங்கேயும் காணோம், இங்க இருக்கு. காதல் அறிவியல் ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன் இல்லையா, அந்த புத்தகத்துல எழுதியிருக்கேன். பருவமடைந்த பெண்களை அவர்களுடைய தந்தையார் தினமும் கட்டி அணைத்தார் என்றால் அந்த பெண்கள் காதலில் விழமாட்டார்கள். அதே மாதிரி தான் பருவமடைந்த டீனேஜ் பாய்ஸ் இருக்காங்கல்ல, 17-18 வயசு பசங்க, அந்த பசங்களை அவங்க அம்மா தினமும் தன்னுடைய மடியில் உட்கார வச்சு அனுப்புனாங்கன்னா அந்த பசங்களை வேற எந்த பெண்ணும் வீழ்த்த முடியாது, காதலில் விழமாட்டார்கள். அந்த குறிப்பிட்ட வயசுல எதிர்ப்பாளத்தினுடைய தீண்டல் தேவை, அந்த உடம்புக்கு தேவை. அந்த தீண்டலை தந்தை மகளுக்கு கொடுக்கலாம். தந்தை தான் ஒரு பெண்ணின் முதற் காதலன். இதே மாதிரி தாய் தான் ஒரு ஆண் குழந்தையின் முதற் காதலி. எந்த குறையும் சொல்லாம ஏற்றுக்கொண்ட காதலி. எந்த தாயாவது குழந்தைகள் குறை சொல்றாங்களா? எந்த தகவனாவது மகளை குறை சொல்றாரா? கிடையவே கிடையாது. குறையே காண தெரியாத அன்பு. அதனால அவங்க கட்டி அணைச்சு அனுப்புனாங்கன்னா அந்த குழந்தைகள் காதலில் விட மாட்டாங்க. தெளிவாக இன்னும் விளக்கமாக எழுதியிருக்கேன், இப்போ படிச்சு பாருங்க. அதனால குழந்தைகளை கட்டி அணைப்பதை ஒரு தினசரி கடமையாக வைத்துக் கொள்ளுங்கள். குழந்தை பருவத்தில் எந்த குழந்தைகள் அடிக்கடி தங்கள் பெற்றோரால் கட்டி அணைத்து வளர்க்கப்படுகிறதோ அந்த குழந்தைகள் எதிர்காலத்தில் வளர்ந்த பிறகு ஒருபோதும் வன்முறையாளராக மாறாது. இந்த அநாயகமாக வாழ்ந்துட்டு இருக்காங்கல்ல, பெற்றோரால் கட்டி அணைக்கப்படாமலே கடுஞ்சுக்கள் காலாயிட்டே வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க தாங்க ரவுடிகளால் வர்றது. ஒன்றும் வேண்டாம். இப்போ நீங்கள் இன்னைக்கு இருக்கிற ரவுடிகள் இருக்காங்க இல்லையா, ரவுடிகள் அவங்களெல்லாம் பாருங்க, அவங்களோட குழந்தை பருவத்தை போய் பாருங்க. அவங்க எல்லாம் குழந்தை பருவத்தில் ரொம்ப கடுமையாக வளர்க்கப்பட்டிருப்பார்கள். அடிச்சு நிறைய அடி வாங்கியிருப்பாங்க பெற்றோர்கிட்ட. பெற்றோர் அவங்களுக்கு சரியா கவனிச்சிருக்க மாட்டாங்க, தாங்கியிருக்க மாட்டாங்க, கொஞ்சிருக்க மாட்டாங்க. அவங்க தாங்க ரவுடிகள். கொஞ்சி வளர்க்கப்படும் குழந்தைகளால் ஒருபோதும் ரவுடியாக எதிர்காலத்தில் மாறவே முடியாது. புரிஞ்சுக்கோங்க. முதல் 7 ஆண்டுகளில் தான் உங்களுடைய அடிப்படை பண்புகள் நிறுவப்படுகின்றன. அப்போ முதல் 7 ஆண்டுகள் நல்லா கட்டி அணைச்சு வளர்க்கப்படும் குழந்தை எப்படிப்பட்ட அன்பாக தான் வரும். அதனுடைய பண்பு உருவாயிருது. கேலிபர் அதனுடைய பண்பாட்டுன்னா அன்பாக இருத்தல், அவ்வளோதான். கொலை செய்கிறது, அடிதடி போகிறதுலாம் அது வரவே வராது. ஸோ கட்டி அணைப்பது என்பது மிக மிக இல்லற வாழ்க்கை மிக மிக பின்பற்ற வேண்டிய ஒரு செயல். ஓகேயா? ஓகே, இப்போ 3வது கேள்வி போலாமா? ஒரு நாளில் எத்தனை முறை நீங்கள் சரச சல்லாபங்களில் ஈடுபடுவீர்கள்? அதான் கேட்டிருக்கு 3வது கேள்வி. தினம் ஒரு தடவையாக ஈடுபடுவோம்னா 10 மார்க், வாரத்தில் 2-3 தடவைனா 5 மார்க், தாம்பத்தியம் போது மட்டும்தான் அப்படின்னா 2 மார்க். காதலுங்களா? எங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு, புண்ணியத்து போய் காதல் பண்ணுறது, காதல் புரியாதுங்க நம்மளுக்கு கிடையாதுங்க, சரசல்லாமே கிடையாதுங்க. அப்படிங்கிறீங்களா? 0 மார்க்னு சொன்னோம்ல. ஓகே, ஏன்னு பார்க்கலாம். காதல் புரிவது என்பது அன்பை ஆழமாக்கும், வெறித்தனமான பாசத்தை உருவாக்கும். அப்பா அம்மா தாத்தா பாட்டி ஒருத்தரும் வேண்டாம், என்னுடைய காதலர் மட்டும் போதும் அப்படின்ட்டு சொத்து பத்து எதுவும் வேண்டாம், கௌரவம் குடும்பம் எதுவும் தேவையில்லை அப்படின்ட்டு விட்டு ஓட வைக்கும். எது? காதல். காதல் புரிகிறார்கள். காதலர்கள் என்ன செய்யறாங்க? காதல் புரிகிறார்கள். அந்த காதல் புரிவதால் அவங்களுக்குள்ள அந்த அளவுக்கு ஒரு நெருக்கம் உருவாக்கி விடுகிறது. எல்லாத்தையும் இதுவரைக்கும் உருவான எல்லா தொடர்புகளையும், குழந்தைகளும் பெருசு வரைக்கும் இந்த அத்தனை தொடர்புகளையும் தூக்கி எறிஞ்சிட்டு போறாங்கன்னா அப்ப என்ன காரணம்? வெறித்தனமான பாசம் தான் காரணம். அந்த பாசம் இப்படி உருவாச்சு. அதுதான் சரச சல்லாப விளையாட்டுகள். காதலர்கள் வந்துங்க பெரும்பாலும் தாம்பத்தியத்தில் ஈடுபடுவாங்கன்னு நம்பாதீங்க. தாம்பத்தியத்தில் ஈடுபடுறதுங்கிறது அது வேற, லாஜிக் ரூம் போடுறது அதெல்லாம் அது அந்த கேட்டகரியே வேற. பெரும்பாலான காதலர்கள் தாம்பத்தியத்தில் ஈடுபடுவது இல்லை. அவங்க என்ன பண்றாங்க? சரசம் புரிகிறார்கள். ரொமான்ஸ் வேற, செக்ஸ் வேற. ரொமான்டிக்கா இருப்பாங்க, பட் செக்ஸுவல் அந்த கான்டாக்ட் வச்சுக்க மாட்டாங்க. அந்த ரொமான்டிசம் தான் அவங்கள வந்து அந்த அளவுக்கு நெருக்கமாக வச்சுட்டு இருக்காரு. ஆகவே கணவன் மனைவிங்கிறது யாருங்க? காதலன் காதலி தானே இல்லையா? உங்களுக்குள்ள கல்யாணம் ஆயிடுச்சுங்க, உண்மையானுங்க லவ்வுங்க. அட கல்யாணம் பண்றது எதுக்கு? காதலிக்கிறதுக்கு தான். துணிச்சலா காதலிக்கிறதுக்கு, திருட்டு தாமா காதலிக்கிறதுக்கு போட்டு துணிச்சலா உரிமையோடு காதலிக்கிறதுக்கு தான் கல்யாணம். புரியுதா? கல்யாணம் ஆயிடுச்சு ஆனால் உன்னி போய் காதலிக்கிறதா? உன்னிதாப்பா காதலிக்கணும், அதுக்கு தான் கல்யாணம். புரியுதா? உங்களை காதலிங்க, நீங்க காதலிங்க.
நீங்கள் ஆதரிச்சு ஆட்டோமேட்டிக் உங்கள் மனைவி உங்களுக்கு ஆதரிப்பாங்க. நீங்கள் எதை கொடுக்கிறீர்களோ அது திரும்ப நிச்சயமாக பெறுவீர்கள். இது மிகப்பெரிய தத்துவம். இதை விளக்கணும் 1/2 மணி நேரம் விளக்கணும். எதை நீங்கள் விதைக்கிறீர்களோ அதைத்தான் அறுவடை செய்ய முடியும் இல்லையா? அதே மாதிரி தான் எதை நீங்கள் எனக்கு கொடுக்கிறீர்களோ அதைத்தான் நீங்கள் திரும்ப பெற முடியும். அது மனைவிக்கும் பொருந்தும். நீங்கள் உங்கள் மனைவிக்கு எதை கொடுக்கிறீர்களோ நிச்சயமாக அதை நீங்கள் திரும்ப பெறுவீர்கள். ஆகவே காதல் புரியுங்கள். சரச சரா விளையாட்டுகள் விளையாடுங்கள். தெரியலையா என்னங்கய்யா சரச சரா விளையாட்டு? பாருங்க, இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. தந்திராவளி தாம்பத்திய வாழ்க்கை இருக்கு இல்லையா? நம்ம இது புது எடிஷன். ஏறக்குறைய 60,000 காப்பீஸ் போயிருக்கு. 60,000 பேர் வாங்கி படிச்சிருக்காங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2 லட்சம் பேர் படிச்சிருப்பாங்க இல்லையா? இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. அதில் தெளிவாக எழுதியிருக்கேன். இல்லை தந்திரா கிளாஸுக்கு வாங்க, ரொம்ப தெளிவாக புத்தகத்தில் எழுத முடியாத கூட கிளாஸில் சொல்லுவேன், தெரிஞ்சுக்கோங்க. இந்த காதல் புரியும் போது காலையில் எழுதிருக்கிறாங்கல்ல, நான் சொல்ல தாம்பத்தியத்தை பற்றி பேசல. நீங்கள் நைட் காதல் தான் புரியுங்க, தாம்பத்தியத்தில் ஈடுபடல. ஆனாலும் காலையில் எழுதிருக்கும் போது ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு புத்துணர்ச்சியோடு உங்களை இட வைக்கும். உங்களை மட்டும் இல்லை, உங்கள் மனைவியும் தான் புத்துணர்ச்சியோடு இட வைக்கும். குழந்தைகிட்ட போய் நீ யார் வச்சாமே, நீ அம்மா கட்சியா அப்பா கட்சியா அப்படின்லாம் கேட்க வைக்காது. எந்த பெண் காதலிக்கப்படுகிறாளோ, கணவனால் காதலிக்கப்படுகிறாளோ, அந்த பெண் ஒருபோதும் தான் வேறு தன் கணவன் வேறுன்னு நினைக்கவே மாட்டாங்க. சரியா? இப்படி கேள்வி கேட்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? அட கட்டிட்டாவே பிடிச்சி நான் மொத்தத்துக்கு கொடுக்குறான்னு அர்த்தம். அதுக்கு கொடுத்த வேலை முடிஞ்சுதான். இவனுக்கு அது புரியாது. இவன் நினைச்சுக்கிறான் நம்மளோட சண்டை தெரியான்னு நினைச்சுக்கிறான். கிடையாது, சண்டை போடுறது எதுக்கு? அவங்க உடம்பே உஷ்ணமான உடம்புங்க. உஷ்ணத்தை தணிக்கிறதுக்கு தழுவல் வேணும். அந்த தழுவி தோழிடாங்கிறாங்க. நீங்கள் இப்படி சண்டை போடணும், நீங்கள் போய் அடுத்த படுத்தீங்க வைங்க, அப்புறம் என்ன பண்ணுறது? அதுதான் பிரிவினை காரணமே. அது பெண்களை பொறுத்தவரைக்கும் அப்படியே ஒன்று சொன்னோம் இல்லையா, அவங்க கொஞ்சம் பாதுகாப்பு உணர்வு குறைவாக இருப்பவர்கள், இன்செக்யூர் பீயிங்ஸும்பாங்க. அவங்களுக்கு இந்த முத்தம் கொடுக்கறது, கட்டிதல் வருது, இந்த மாதிரி காதல் சரசலாபங்கள் ஈடுபடுறதுலாம் செய்யும்போது அவங்க பாதுகாப்பு உணர்வை, நாம் ஒரு சிறந்த மனிதனால் பாதுகாக்கப்படுகிறோம் அப்படிங்கிற நம்பிக்கையை பெறுவார்கள். அதனால் அவங்க எப்பவுமே புத்துணர்வோடு சந்தோஷமாக இருப்பாங்க. மனைவி சந்தோஷமாக இருந்தால் அவர்கள் வாழ்க்கை சந்தோஷமாக தான் இருக்கும். அது சொல்கிறோம் இல்லையா கிளாஸில், when your wife is happy, your life will be happy இல்லையா? மனைவி சந்தோஷமாக இல்லைன்னு வச்சுக்கோங்க, உங்கள் இல்லற வாழ்க்கை கண்டிப்பாக நரகமாக தான் இருக்கும். அவங்ககிட்ட என்ன இருக்கா அதுதான் அவங்க கொடுக்க முடியும். அப்புறம் அது உங்களால் சகிச்சிக்க முடியாது. புரியுதா? அடுத்த கேள்வி 4 என்ன சொன்னேன்? வாரத்தில் எத்தனை முறை தாம்பத்தியத்தில் ஈடுபடுவீர்கள் இல்லையா? 40 வயசுக்கு இல்லைன்னா 4 முறை, 40 வயசுக்கு மேலேனா 2 முறை அப்படி சொன்னோம் இல்லையா ஏக்கு. அது மாதிரி பிகேன்னு சொன்னேன், 40 வயசுக்கு இல்லைன்னா வாரத்தில் 2 முறை, 40 வயசுக்கு மேலேனா வாரத்தில் 1 முறைன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அதை நீங்கள் பாருங்கள், பார்த்து எது உங்களுக்கு பொதுவாக டிப் பண்ணிட்டீங்க இல்லையா? ஓகே, என்ன காரணத்தினால இந்த மதிப்பெண் கொடுத்துருக்கேன்னு பாருங்கள். தாம்பத்தியத்தில் ஈடுபடும் போதுங்க நல்ல ஹார்மோன்கள் பூரா நல்லா சுரக்கும். தாம்பத்தியத்தில் ஈடுபடலைன்னா மோசமான ஹார்மோன்கள் பூரா நிறைய சுரக்கும். பார்த்துக்கோங்க, மூஞ்சியில் முள்ளை கட்டி திரிதாங்கல்ல சில்லு புல்லுன்ட்டு, அவன் புரியுதா என்ன அப்படி இருக்காங்கன்ட்டு? இல்லை, அங்கே ஒன்றும் இல்லை. ஒரு பாட்டே இருக்குல்ல, நீரோட்டம் பாயாத பூந்தோட்டம் எதுன்னு ஒரு பாட்டு இருக்குல்ல. அதாவது ஒரு 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 பூந்தோட்டம் இருக்குது, உரிய நேரத்தில் அதுக்கெல்லாம் நல்லா தண்ணி விட்டு பராமரிப்பு பண்ணிட்டு இருந்தால் அது நல்லா பூக்களை பூக்குமா பூக்காதா? பூக்கும். அதே பூந்தோட்டத்துக்கு தண்ணி விடுறதில்ல, களை வெட்டுறதில்லை, பராமரிக்கிறதுலன்னு வச்சுக்கோங்க, அது என்ன ஆகும்? காஞ்சி போனேன்னு வைங்க, பூரா இலையோட காஞ்சி முள்ளாக இருக்கும். அது ரோஜா செடியில் முள் இருக்கும், ஆனால் இலையெல்லாம் நல்லா நல்லா தான் இருக்கும். ஆனால் இது காஞ்சி போச்சுன்னா இலையோட முள்ளாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் இதில் தாம்பத்தியத்தில் ஈடுபடாத நபர்களுடைய முகத்தை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். முள்ளு மாதிரி இருக்கும், சுள்ளு விடுவாங்க. இதை கேட்டோம்னா அவங்களுக்கு அன்பாக பேசவே தெரியாது. என்ன காரணம்? தாம்பத்தியத்தில் ஈடுபடாவிட்டால் விதைக்கப்படாத பூமி மாதிரி அது, பராமரிக்கப்படாத பூமி மாதிரி முள்ளு செடியும் முளைச்சது. விவசாயம் பண்ணுற பூமியில் நல்லதாக வரும். தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடியவங்க மனசுலேருந்து நல்ல எண்ணங்கள் தான் வரும். ஸோ பாசிட்டிவாக இருப்பாங்க, அவங்க நல்ல செயல்கள் தான் செய்வாங்க. ஆனால் தாம்பத்தியத்தில் ஈடுபடாமல் இருப்பாங்க, அவங்ககிட்ட மோசமான எண்ணங்கள் தான் தோன்றும், நெகட்டிவாக இருப்பாங்க. அவங்க தான் எல்லா மோசமான செயல்களையும் ஈடுபடுவாங்க. பெரும்பாலான கொலைகாரர்கள் எல்லாம் தாம்பத்தியம் கிடைக்காதவர்களே. நேற்றுக்கு நைட்டு நல்ல சந்தோஷமாக ஒருத்தங்க தாம்பத்தியம் கிடைத்திருந்தால் இன்றைக்கு அவனால் யாரையுமே கொலை பண்ண முடியாது, கொலை பண்ணவே முடியாது. இப்போது இந்த மிலிட்ரியில் இருக்காங்கல்ல, மிலிட்ரி எல்லையில் இருக்காங்கல்ல, எல்லையில் இருக்கிற மிலிட்ரி ஆளுக்கெல்லாம் மனைவி கூட இருக்க முடியாது. இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிருப்பாங்க, தமிழ்நாட்டிலேருந்து கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. காஷ்மீரில் இருக்கிற பார்டர் இருக்கிற அல்லது
பாகிஸ்தான் பாட்டு சைனா பாட்டு இருக்கிறவங்களாம் அங்கே கொண்டு போய் வச்சுக்க மாட்டாங்க, மனைவி டெல்லியில் இருப்பாங்க. அதுக்கு 400 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் டெல்லியில் கோட்டை சொல்லி கூட அவங்க அங்கே இருப்பாங்க. என்ன காரணம்னா இவன் நைட்டில் போய் வீட்டில் போய் சந்தோஷமாக தானே வைங்க, நாளைக்காக சண்டைக்கு போக மாட்டான், திரும்பி ஓடி நம்ம கொண்டாடி கூட்டிட்டு. ஸோ அதனால் எப்போவுமே கொலை வெறிகள்லாம் எப்போ வரும்ன்றீங்க, தாம்பத்தியம் இல்லாதவங்களுக்கு தான் வரும். இது மட்டும் இல்லைங்க, அதாவது தாம்பத்தியத்தில் யார் அதிகமாக ஈடுபடுகிறார்களோ அவர்கள் தான் புத்திசாலிகளாகவும் இருப்பார்கள், நல்ல புத்திசாலிகளாக இருப்பாங்க. என்ன காரணம்? புத்திசாலித்தனத்தை உருவாக்கும் வேதிகள் அப்பதான் சுரக்குது. தாம்பத்தியம் சுரக்கிற வேதிகள் மகிழ்ச்சியாக உணர வைக்கும், அந்த மகிழ்ச்சி அமைதியாக செயல்பட வைக்கும், மன அழுத்தமே இல்லாமல் வாழலாம். அமைதியான வாழ்க்கையில் மன அழுத்தத்துக்கு இடமே அது இல்லையா? அது மட்டும் இல்லைங்க, தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடிய உடலில் தான் கரெக்டாக உரிய நேரத்தில் சரியாக பசி உருவாகும். தூக்கம் அப்போ தான் நல்லா வரும். நீங்கள் பாருங்க, அதாவது இந்த காதல் தோல் விளைஞ்சான்னு வச்சுக்கோங்க, அவங்கள பாருங்க, சாப்பாடெல்லாம் கசப்பாக மருந்து மாதிரி இருக்குது, சாப்பிடவே முடியாது, பசிக்காது. படுத்தா தூக்கமே வராது, மெத்தையில் வருத கூட மெத்தை முள்ளாட்டே இருக்கும், தூக்கமே வராது. என்ன காரணம்? வேதிகள், எல்லா வேதிகளையும் வினை. சரியா? ஆகவே தாம்பத்தியத்தில் அடிக்கடி ஈடுபடுவது என்பது இல்லற வாழ்க்கையை இன்புற வாழ உங்களுக்கு உதவும். ஆனால் அடிக்கடி ஈடுபடுறதுங்கிறது அதில் ஒருவர் மட்டுமே இன்பம் அனுபவித்துக் கொண்டு இன்னொருவரை போகப்பொருளாக பயன்படுத்தும் அந்த நிலை இருக்கக்கூடாது. புரியுதா? இருவருக்கும் இன்பம் நிகழக்கூடிய முறை நீங்கள் ஈடுபடணும். அது அதிகமாக எந்த அளவுக்கு ஈடுபடுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. ஓகேங்களா? 5வது கேள்வி, வாரத்தில் எத்தனை முறை உங்கள் இணை இயங்குகிறார்? ஸோ அதுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் போட்டு கொடுத்துங்க. ஏக்கு என்ன, அது எப்பவுமே ஒரு டீம் பிளே தான், நாங்கள் 2 பேரும் ஒரு டீமாக தான் இயங்குவோம், 2 பேருமே தினமும் எப்பவுமே இயங்குவோம் அப்படிங்கிறது 10 மார்க். பாதி நாட்கள் அவங்க இயங்குவாருங்க, அப்புறம் பெரும்பாலும் நான் தான் இயங்குவேன் அப்படின்னா 5 மார்க். அவருக்கு மனைவிக்கு 3 வந்தால் மட்டும்தான் இயங்குவாங்க, அது ரொம்ப ரேருங்க. 3 வர்றது ஒரு 3 மாதத்துக்கு 6 மாதத்துக்கு 3 வரும் அப்படின்னா 2 மார்க். என் மனைவியோட ஈடுபட மாட்டாங்க, அவங்க பேசாமல் படுத்துக்குவாங்க, போன மாட்டம் கிடப்பாங்க, நான் போய் செஞ்சுக்க வேண்டியதான், டிவி பார்த்துட்டு இருப்பாங்க, நான் செஞ்சுட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? அதுதான் டி, 0 மார்க். என்ன காரணம் இந்த மார்க் கொடுத்துங்க பார்க்கணும் இல்லையா? நியாயப்படுத்தணும் இல்லை? யாருக்கு பணம் வேணுமோ அவர்கள் உழைக்க வேண்டும் இல்லையா? அதே மாதிரி யாருக்கு இன்பம் வேணுமோ அவர்கள் செயல்பட வேண்டும். இப்போ எனக்கு இந்த திக்குன்னு வைங்க, நான் சொரிஞ்சுக்கிட்ட எந்த அளவுக்கு சொரியணும்னு எனக்கு தெரியும் இல்லையா? உங்களை கூப்பிட்டு சொரிஞ்சு விடுன்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்க, இந்த இடம்லாம் விட்டுருங்க, இங்கே எனக்கு எட்டாத ஒரு இடத்துல சொரிஞ்சு வச்சோம்னா நீங்கள் எந்த அளவுக்கு சொரியணுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? முதல்ல லொக்கேட் பண்ணணும்ல, எந்த இடத்துலன்னு அந்த இடத்துல லொக்கேட் பண்ணணும். அப்புறம் சொரியறது நல்லா போட்டு நிறுத்தணுமா, இப்படி லேசாக தேய்ச்சி விட்டா போதுமா, தட்டி கொடுத்தா போதுமா அப்படிங்கிறது தெரியும் இல்லை? அது அவங்கவுங்க செஞ்சால் நல்லா இருக்குமா, அடுத்தவங்க செஞ்சால் நல்லா இருக்குமா? அவங்கவுங்க செஞ்சால் தான் அந்த அரிப்பு தீரும். அதே மாதிரி இது ஒரு அரிப்பு, இது எந்த இடத்துல என் மனைவிக்கு அரிப்பாக நிற்கிறது, ஓகே அந்த வார்த்தையை போடுங்க, அரிப்பாக நிற்கிறது அப்படிங்கிறது எனக்கு தெரியுமா? நான் எந்த பாடு செஞ்சுட்டு இருக்கிறேன், அதுக்கு அந்த அரிக்கிற இடத்து தான் தேய்க்குதா இல்லை தேய்க்க வேண்டிய அளவுக்கு தான் தேய்க்குதா அப்படின்னு தெரியுமா? தெரியாது. ஆனால் அவங்க செஞ்சாங்கன்னா ஓகே இந்த இடத்துல தீடினால் அவங்களுக்கு இன்பம் வர்ற மாதிரி இருக்குது, இன்பம் நடக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்போ அவங்க கரெக்டாக அவங்க அந்த இடத்துல படுற மாதிரி பண்ணிக்குவாங்க இல்லையா? அப்போ அவங்களுக்கு இன்பம் நடக்கும் இல்லையா? புரியுது அவங்களுக்கு? ஸோ யாருக்கு இன்பம் வேண்டுமோ அவர்கள் கண்டிப்பாக இயங்க வேண்டும். இயங்காமல் எல்லாம் புனமாட்டு படுத்துருக்கவங்களுக்கு இன்பம் நடக்காதுங்க. அப்படின்னா புனமாட்டுமே சிலர் கிடக்குறாங்க, ஐயா எங்கள் வீட்டில் அப்படி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். முதல்ல அதுக்கான காரணம் என்னன்னு பார்க்கலாம். புனமாட்ட ஒரு மனைவி தன் கணவனிடம் கிடக்கிறாங்கன்னாவே தன்னுடைய காம உணர்வை கணவனிடம் முழுமையாக வெளிப்படுத்த அவர் பயப்படுகிறார் அப்படின்னு அர்த்தம். அப்படியே இதா டேய் பேசாம நான் செய்கிறேன், நீ பேசாம அப்படிங்கிறா இப்படிங்கிறா அப்படின்னு சொன்னால் இந்த நாய்ங்க வெடி போய் சொல்லிடுவானோ, இல்லை நாளைக்கு சண்டை வரையில் இப்படி சொல்லி காட்டுவானோ அப்படின்னு அவங்க பயப்படுறாங்கன்ட்டு அர்த்தம். அதனால தான் அவங்க தன்னுடைய காம உணர்வை முழுமையாக வெளிக்காட்ட தயங்குகிறார். நீங்கள் ஒரு ஆணாதிக்கவாதியாக, ஒரு ஆணாதிக்க கணவராக மட்டுமே நடந்து கொள்கிறீர்களே தவிர நீங்கள் அன்பான காதலராக நடந்து கொள்ளவில்லை என்று பொருள். காதலன்கிட்ட எந்த பொண்ணும் நடிக்க மாட்டாளுங்க. காதலன்கிட்ட டே இதை பண்ணுறான் அதை பண்ண தைரியமாக உரிமையாக கேட்டு செய்ய வைப்பாங்க. அதே இது ஆணாதிக்க கணவன்கிட்ட ரொம்ப ஐயோ ஒன்றுமே ஆசையே இல்லாத மாதிரி பரவாயில்லைங்க நீங்கள் நல்லா இருக்குங்க, அதான் போதுங்க நீங்கள் செஞ்சது போதுங்க அப்படின்ட்டு போங்க, அவ்வளோதான் நடிப்பாங்க, அவ்வளோதான். அதனால் உங்கள் இணை இயங்க வேண்டுமானால் நீங்கள் காதலராக மாற வேண்டும், கணவனாக இருக்கக்கூடாது. காதலராக மாறுவது எப்படி உங்களுக்கு தெரியலையா? தந்தார வகுப்பு வாங்க, நாங்கள் தெளிவாக சொல்லித்தர்றோம்.
ஒரு ஆண் சிறந்த காதலராக செயல்படுவது எப்படின்னு தெளிவாக சொல்லித்தர்றோம். கற்றுட்டு போங்க. அதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இங்கே போய் நடைமுறைப்படுத்துங்க. விளைவுகள் நல்ல விளைவுகள் நிச்சயமாக நடக்கும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் காதலராக மாறாத வரை நீங்கள் ஒரு பிணத்துடன் புணரும் நபராகத்தான் வாழ வேண்டியிருக்கும். அது பேர் சொல்லுவாங்க தெரியுமா? நெக்ரோஃபிலியாக். நெக்ரோஃபிலியாக் அப்படின்னா பிணத்துடன் புணரும் நபர். அப்படி இருக்காங்க. இப்போ கல்கத்தாவில் கூட ஒரு கேஸ் ஆச்சு இல்லை, ஒரு மருத்துவ மாணவி கொன்று போட்டு கொன்ன பிறகு தான் செக்ஸ் வச்சுருக்கான். அது மாதிரி இந்த பிணவரைகள்ல இருக்குல்ல, சபக்கடங்கு, அங்கெல்லாம் இந்த அழகான பெண்கள் 17 வயசு 20 வயசுலாம் மருந்து குடிச்சு அது இது பண்ணி தற்கொலை பண்ணி செத்து போகிறாங்கல்ல, அவங்க கூட போட்டிருப்பாங்கல்ல, அங்கே வாட்ச்மேன் இருப்பாங்கல்ல, வாட்ச்மேன் சபக்கடங்கு வாட்ச்மேன் புள்ள தண்ணி போட்டு அங்கே மாட்டிடுவான். அப்படி இருக்காங்க. அது ஒரு வகையான நோய். அதாவது ஒரு சிலர் உயிரோடு இருக்கிற பொருளெல்லாம் செக்ஸ் பண்ண அவனுக்கு பிடிக்காது, செத்து போன பணத்தோடு பண்ணுறவங்களாம் இருக்கான். அதுக்குன்னே அலைகிறவங்களாம் இருக்கான். ஸோ இதெல்லாம் நிறைய ஆராய்ச்சிகளில் வந்த முடிவுக்கு தான். ஸோ இந்த மாதிரி நெக்ரோஃபிலியாக்காக வாழக்கூடாது. வாழ்ந்தால் என்ன ஆகும்? இல்லற வாழ்க்கை நரகமாக இருக்கும். நரகமாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சா நீங்கள் காதலராக மாறணும். காதலராக மாறுறது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா சுந்தர வகுப்புக்கு கற்றுட்டு போங்க. அவ்வளோதான். 6வது கேள்வி, வாரத்தில் எத்தனை முறை இன்னைக்கு வேண்டாம் அப்படின்னு உங்கள் மனைவி சாக்கு போக்கு சொல்கிறாருன்னு தான் அதான் கேள்வி. ஆப்ஷன் ஏன்னு சொன்னோம், எப்போதுமே அவர் மறுத்தது இல்லை, அது 10 மார்க். வாரத்துக்கு ஒரு தடவை மறுப்பாருங்க, அதுக்கு 5 மார்க். மறுக்காம அவர் கொடுத்ததே இல்லைங்க, அதுக்கு 2 மார்க். மறுக்கிறது மட்டுமா கேட்டேன்னு வைங்க, நான் மிஷினா என்ன நினச்சிருக்கிறேன் அப்படின்னு சண்டைக்கே வரேங்க அப்படிங்கிற நிலைமைக்கு 0 மார்க். ஓகே, ஏன் இந்த மார்க் கொடுக்குறோன்னு பார்க்கலாமா? அதாவதுங்க, மனைவி முதல்ல ஏன் மறுக்கிறாங்க? நீங்கள் உங்கள் மனைவியை அவங்களுக்கு பிடித்த உணவை எந்த ஹோட்டலில், இப்போ உதாரணமாக நான் வெஜிடேரியன் வச்சுக்கோங்க, திண்டுக்கல் தலப்பாக்கட்டி கூட்டிகிட்டு போகிறீங்க, வெஜிடேரியன் வச்சுக்கோங்க, நல்லா சங்கீதா ஹோட்டல் இல்லை கோயம்புத்தூர் நானபுரம் ஹோட்டல் இந்த மாதிரி கூட்டிகிட்டு போகிறீங்க. அப்போது அவங்க வருவாங்களா வரமாட்டாங்களா? வருவாங்க. ஆனால் நீங்கள் நல்ல விருந்தரங்கிற பேரில் நல்ல வேப்பங்காய் வேப்பனையில் போச்சு வடையெல்லாம் வாங்கி போய் கொடுத்தீங்கன்னு வைங்க, திங்க முடியுமா? அப்போது ஏன் மறுக்கிறார் என்றால் அவர் விரும்புவதை நீங்கள் கொடுப்பதில்லை அப்படிங்கிறதுனால மறுக்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இல்லையா? யாருமே செக்ஸை வெறுக்கிறவங்க யாரும் கிடையாதுங்க. சரியா? வெறுக்கிறாங்கனால என்ன காரணம்? அதில் ஈடுபடுவதால் அவங்களுக்கு கிடைக்கிறது எதுவும் கிடைக்கிறது இல்லை, அதனால ஈடுபடுறதில்லை, அவ்வளோதான். அதெல்லாம் மறுக்கிறாங்க. அதுக்கு இந்த மாதிரி சொல்லும்போது ஒரு சிலர் சொல்லுவாங்க, எங்கள் சம்சாரத்துக்கெல்லாம் சுத்தமாக அந்த உணர்வே இல்லைங்கய்யா, சுத்தம் மரக்கட்டைங்கய்யா அப்படிம்பாங்க. அதெல்லாம் பொய். மரக்கட்டைகளாக எந்த பெண்ணும் இல்லை. இப்போது நான் யாராவது போகும்போது பயணத்துலாம் போகும்போது பக்கத்தில் இருக்கவங்களோட அப்படியே பேச்சு கொடுப்பேன். பேச்சு கொடுத்துட்டு அப்படியே அப்புறம் என்ன அரசியல் எங்கே பேசினாலும் சரி, பொருளாதாரம் எந்த பேசினாலும் கடைசியில் தாம்பத்தியம் கொண்டுருவேன். கொண்டு வந்துடுறோம். தாம்பத்தியம் மேலே எப்படின்னு போயிட்டு அப்படின்னா, இல்லைங்க இப்போல்லாம் நீங்கள் 10 வருஷமாக இல்லைங்க அப்படிங்க. 10 வருஷமா இல்லையா? வயசு என்ன வச்சுன்னா வயசுங்க 50 ஆச்சு. 50 வயசு ஆச்சுன்னா 40 வயசுலேருந்தே இல்லையா? இல்லைங்கய்யா. என்னங்க ஏன் அப்படின்னா, இல்லைங்கய்யா என்னால் இப்போலாம் ரேப் பண்ணவே முடியுது இல்லைங்க, இப்போலாம் ரேப் பண்ணவே முடியுதுமா? அப்போ 40 வயசு வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தேன்? ரேப் பண்ண இருந்தியா? ஆமாங்க, அவளுக்கு உணர்வே இல்லையே, அவளுக்கு அந்த ஆசையே கிடையாதுங்கய்யா, அதனால் எப்பவுமே இல்லைப்பா. அப்போலாம் வலுக்கட்டாயமே தான், கட்டாயத்திலே தான் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி இப்போ சுத்தமாக அதெல்லாம் நம்மளால் முடியாது இல்லைங்கய்யா, அதனால் இல்லை அப்படின்னா. சரிங்க, உங்கள் வீட்டு இப்படி உலகம் எப்படிங்க இருக்குது? ஐயோ உலகம் பயங்கரங்க ஐயா, பெண்களும் தலையில் நடக்கிறாங்க, எல்லாம் பயங்கரங்க ஐயா. எல்லா பெண்களுக்கும் என்னை பிடிக்குதுங்க ஐயா. பக்கத்தில் இருக்கிற பார்க்குறாங்க, எனக்கு பொண்டாடிட்டு தர மாட்டேங்கிறான் அப்படிங்கிறார். ஓகே, இவர் இப்படி சொல்கிறாரா? இவர்கள் கேட்கணும்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு பிடிங்க அப்படின்னா அதே விதத்தை இவர் சொல்கிறார், என் பொண்டாடி மறக்கட்டீங்க ஐயா, அவன் உலகம் பூரா தாய்களாக இருக்குது. அப்போ இவரோட பார்வையில் இவர் கொண்டாடி யாரு? உலகத்தில் ஒருத்தர் தானே. இவரோட பார்வையில் இவரோட மனைவி யாரு? பால்வனம் உள்ளவர் தானே. அப்படின்னா என்ன அர்த்தம்? கணவன் மட்டும்தான் பால்வனம் இல்லை மரக்கட்டை சொல்லிட்டு தெரியுதான். அவங்களுக்கு பால்வனம் இருக்குது, அது எங்கே வெளிக்காட்டணுமோ அங்கே வெளிக்காட்டிகிட்டே இருப்பாங்க. அது பால்வனவை யாரும் மறைக்க முடியாது, அது கசிந்தே தீரும். சரியா? பாய்லரில் ஒரு சட்டன் லிமிட்டுக்கு மேலே பாய்லர் தண்ணியை கொதிக்க வச்சா நீராவியாக வரும்ல. இப்போ குடும்பத்துலேயும் பாய்லர் தான், எல்லாத்துலேயும் பாய்லர்கள்லாம் நிறைய ஸ்டீம் என்ஜின்லாம், ரயில் என்ஜின்லாம் முதல்ல ஸ்டீம் என்ஜின் ஓடிச்சுதுல, அதுவும் அப்படி தானே நீராவி. அந்த பாய்லரில் ஒரு சட்டன் லிமிட்டுக்கு மேலே ப்ரெஷர், நீராவி ப்ரெஷர் அதிகமாகிடுச்சுன்னா பாய்லர் வெடிச்சிடும். வெடிக்காமல் இருக்கிறதுக்கு அங்கங்கே சேஃப்டி வால்வ்ஸ் இருக்கும், அது புஷ்ஷுன்னு காற்று பிடிக்கிட்டு போயிடும். அது மாதிரி எல்லாருடைய பாலுணர்வும், தணிக்கப்படாத பாலுணர்வும்
ஏதாவது ஒரு வகையில் வெளியே கசிந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் அப்படி கசியறதெல்லாம் ரொம்ப கொடூரமானதாக தான் இருக்கும், அன்பானதாக இருக்காது, பயங்கர கோபக்கார செயல்களாகத்தான் அதில் வெளிப்படும். ஓகே, அது வேறு வீடியோ, அது விடுங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, பாலுணர்வு இல்லாத எந்த பெண்ணும் உலகில் பிறந்தது கிடையாது, பிறக்க போவதும் கிடையாது. சும்மா என் மனைவிக்கு மட்டும் இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் முட்டாள்தான். அது இன்னைக்குள்ள காலம் மாறிடுச்சுங்க. ஒரு பெண்ணை பார்த்து கற்புடன் இரு என்று சொல்வது மகா அயோக்கியத்தனம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொல்லு, அப்படின்னு நிறைய பெண்கள் தான் சொல்கிறாங்க. ஏதோ 4 கத்தியை வச்சுக்கணும்ப்பா. கலாச்சாரம் என்கிற பெயரிலே கற்பு என்கிற வார்த்தையை பயன்படுத்தி பெண்களை எல்லாம் அடிமையாக்கி வைத்திருக்கான்னு சொல்கிறாங்க. ஒரு 4 கத்தியை வச்சுட்டு இருக்கிறத இன்னைக்கு அப்படின்னு சொல்கிறவங்க தான் யோகியங்கிறாங்க. பெண்கள் தான் சொல்கிறாங்க. அந்த மாதிரி கார்கள் வாங்கிட்டு என் மனைவிக்கு பாலுணர்வே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அதாவது இந்த மாதிரி பெண்கள் யாருன்னு பார்த்தா, தங்களுடைய இல்லற வாழ்வில் அவரவர் கணவன்மார்களால் தணிக்கப்படாத காமம் காரணமாக அரைக்கிகளாக மாறிப்போன பெண்கள்னா இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. பட் இவங்க சொல்கிறாங்க இல்லையா, இதைத்தான் நம்ம எல்லாரும் பின்பற்றுவாங்க. இவங்க தாங்க பெரும்பாலும் இந்த டிவியிலேருந்து பேசுகிறவங்களா இருக்காங்க. அப்போ இவங்க பேசுறதெல்லாம் டிவி பார்க்குற பெண்கள்லாம் பார்க்குறாங்க. பார்த்து இதுதான் சரியான வழிமுறையாக இருக்குது அப்படின்னு ஃபாலோ பண்ணுவாங்கல்ல. அதாவது இந்த மாதிரி சொல்கிற பெண்கள்லாம் வந்துங்க அவங்களுடைய இல்லற வாழ்க்கையில் அவங்களுக்கு அமைந்த கணவனால் முழுமையாக அவங்களுடைய காமம் தணிக்கப்படவில்லை, அவர் போகப்புள்ளாக பயன்படுத்தியிருக்காங்க. அந்த துயரத்தில் தான் அவங்க அந்த மாதிரி பேசுகிறாங்கிறது எங்களை மாதிரி இருக்கிறவங்க புரியும். ஆனால் சராசரி மனிதர்களுக்கு புரியாது இல்லையா. அதனால் அவங்க சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. 4 பேர்த்து வச்சுக்கிறது தான் யோகியமாக இருக்குது, ஒருத்தனோட வாடுறதா அயோக்கியத்தனமாக இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணி 4-5 பேர் ஃப்ரெண்ட் ஒரு வைக்குவாங்க, அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி காலகட்டத்தில் நான் வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறேன் நான். அதனால் உங்கள் மனைவிக்கு பால் உணர்வு இல்லைன்னு ஒருபோதும் கருத வேண்டாம். பால் இன்பங்கள் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஒரு உயிரினம் இதுவரை பூமியில் பிறந்தது இல்லை. அது மனிதர்களுக்கும் பொருந்தும், பெண்களுக்கும் பொருந்தும். 2 பேருக்கு மட்டும்தான் பால் உணர்வு இருக்காது. யாருக்கு தெரியுமா? பைத்தியத்துக்கு இருக்காது. அதே மாதிரி செத்து போன போனத்துக்கு இருக்காது. இந்த 2 தவிர மற்ற எல்லாத்துக்கும், உயிருள்ள எல்லாத்துக்கும் பால் உணர்வு இருக்கும். இதை நீங்கள் முதல்ல நம்புங்க. நம்பிட்டு உங்கள் மனைவியினுடைய பால் உணர்வை தணிப்பது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தனித்து வாழுங்க. உங்கள் வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை அற்புதமாக இருக்கும். 2வது காரணமாகவும் இருப்பாங்க பெண்கள். என்னென்னா, தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு விட்டால் குழந்தை உருவாகும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். அதாவது இன்பம் கிடைக்கும், இன்பமே கிடைச்சாலும் கூட அதனுடைய இன்னொரு பை ப்ராடக்ட், சைட் எஃபெக்டாக குழந்தைங்க ஃபார்ம் ஆகிட்டா அப்புறம் நமக்கு போதுமான குழந்தை இருக்குது, மறுபடியும் குழந்தை ஃபார்ம் ஆனால் அப்புறம் அபார்ஷன்லாம் போயிட்டுருக்கணுமே. அபார்ஷனுங்கிறது ஒரு ஆணை பொறுத்தவரை ஒரு சாதாரண விஷயம். ஏதோ ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கான், காய்ச்சல் தலைவலிக்கு மருந்து சாப்பிட்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கான். ஆனால் அப்படி கிடையாது. பெண்களை பொறுத்தவரை பெண்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஒரு சதையை அரித்தெடுக்கிற மாதிரி அது ஒரு வலி தரக்கூடிய ஒரு நிகழ்வு. அதனால் அந்த பயம் காரணமாகவும் அவர்கள் மறுப்பார்கள். 2வது காரணம். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் ஒன்று உரிய அந்த கருத்தடை அறுவை சிகிச்சை பண்ணிடணும், அல்லது உங்களுடைய ஆணுடைய எந்த மாதிரி பயன்படுத்தணுமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். இல்லைன்னா அவங்களுக்கு காப்பர்டி மாதிரி பொறுத்தலாம். அந்த மாதிரி நிறையா இருக்குது. நீங்கள் ஒரு மகப்பேறு மருத்துவர் போய் சந்தித்து அவங்கள்ட்ட எதையை நான் ஃபாலோ பண்ணலான்னு கேட்டு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நிரந்தரமாக குழந்தைய வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அறுவை சிகிச்சை சிறந்தது. ஒரு 2-3 வருஷத்துல வேண்டாம்னா காப்பர்டி போகலாம். இல்லை நான் ஏமாற மாட்டேன், நான் தெளிவாக இருப்பேன், எப்பவுமே நான் ஆணுடைய இல்லாமல் ஈடுபட மாட்டேன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அப்போது ஆணுடைய கூட போதுமானது. சரியா? அந்த மாதிரி போனீங்கன்னா மறுக்க மாட்டாங்க. 3வதா ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. பெண்களின் மாதாந்திர சுழற்சி இருக்கு இல்லையா, மாதவிடாய் சுழற்சி, அதில் ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய பால் உணர்வு ஒவ்வொரு லெவல் இருக்கும். உதாரணம், மாதவிடாய் முடிந்த அடுத்த நாள் எவ்வளவு இருக்குமோ அவ்வளவுலேயே 14ஆவது நாள் இருக்காது. 1ஆவது நாள் 10 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்ததுன்னா 14ஆவது நாள் 300 கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கும். 24ஆவது நாள் ரிவர்ஸ் போயிட்டு இருக்கும். அப்போ அந்த மாதிரி நாட்கள் நீங்கள் கேட்டிங்கன்னா, ரிவர்ஸ் போகிற நீங்கள் நாட்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இவன் வெட்டி எரிஞ்சிடலான் இருக்கும். இவன் என்னடா எப்போ பார்த்தா சரியா காமவனாக இருக்கிறான் அப்படின்னு இருக்கும். 14ஆவது நாளில் 300 கிலோமீட்டர் வேகத்தில் ஃபார்வர்டு போயிட்டு இருக்கும்போது நீங்கள் கேட்கலன்னு வைங்க, இவன் நல்லா இவனை கட்டிக்கிட்டு அங்கெங்கேருந்தோ மாப்பிள்ளை வந்தது, அவனை எல்லாம் விட்டு போட்டு இவன் தலையில் எனக்கு அப்பா கட்டி வச்சுட்டான்னு அழுதுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மாதவிடாய் சுழற்சிக்கிறப்ப அவங்களுடைய காம உணர்வு மாறும். அது தெரிஞ்சுக்கணும். நீங்கள் வாங்க, அந்த அளவுக்கு நான் தெளிவாக சொல்லித்தரேன். எந்தெந்த நாட்களில் உங்கள் மனைவிக்கு எந்த மாதிரி மூடு இருக்குன்னு தெளிவாக. இது பாலுணர்வு மட்டும் இல்லைங்க, அவங்ககிட்ட வேலை வாங்குறதுனா கூட எந்த நாளில் வாங்கலாம், எந்த நாளில் வாங்கக்கூடாது இருக்குது. அதெல்லாம் தெளிவாக சொல்லித்தரோம். வாங்க, தெரிஞ்சுட்டு போங்க, ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் இல்லற வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். 4வது, சில மருந்துகள் சாப்பிடுவாங்க வருங்க பெண்கள். மருந்து சாப்பிட்டா கண்டிப்பாக மெடிக்கேஷன் அவங்களுடைய பாலுணர்வை குறைக்கும். 5வதா கவலை இருக்குன்னு வைங்க.
அப்படி உங்கள் வீட்டை பற்றி கவலை இல்லை, அவங்க வீட்டை பற்றி கவலைன்னு வச்சுக்கோங்க. அவங்க அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கவலை இருந்தாலும் அவங்களுக்கு பால் உணர்வு குறையும். மனச்சோர்வு, நீங்கள் ஏதோ அவங்களுக்கு என்னமோ செய்ய வேண்டியது செய்யலை அப்படிங்கிற மனச்சோர்வு இருந்தாலும் குறையும். வேலைப்படும், ஆஃபீஸுக்கு போகிறாங்க, வீட்டில் வந்து பூரா வேலையை அவங்களே செய்கிறாங்க, நீங்கள் சும்மா இப்போ தான் போகணுன்னு உட்காந்து வைங்க. அப்போது அப்படி இருந்தாலும் அவங்களுக்கு பால் உணர்வு குறையும். இந்த உடம்பை பற்றின இமேஜ் இருக்குது பாருங்கள், அவங்க உடம்பை பற்றி அவங்களுக்கே ஒரு மோசமான இமேஜ் இருந்ததுன்னா அவங்களுக்கு பால் உணர்வு அதிகமாக உருவாகாது. அப்படி ஒரு மோசமான இமேஜ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் பாராட்டணும். சூப்பர் பாடி அப்படின்னு அவங்கள சூப்பர், நீ அட்டகாசமான உடல் கட்டோடு இருக்குன்னு சொல்லி பாராட்டணும். அது எப்படி பாராட்டுங்கிறது தந்தாட்டத்தை சொல்லி தருவேன், வாங்க தெரிஞ்சு போய் பாராட்டுங்க. 6வது ஒரு காரணம் இருக்குங்க, ஒரு முக்கியமான காரணம். பெண்களுக்கு பால் உணர்வு இல்லாமல் போகிறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த மாமியாரோட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. மாமியார் நாத்தனாரில் ஒரே இடத்துல ஒன்றா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஆடாடாடா அவங்க பண்ணுற தொல்லையில் இந்த பொண்ணுக்கு சுத்தமாக ஆசை இருக்காது. அவங்களால இவன் போட்டு போயிடலாம் இருக்கும், அந்த அளவுக்கு தான் இருக்கும். சாதாரணமாகவே ரொம்ப நல்ல மாமியார் நல்ல நாத்தனாருங்கிறவங்களே ஒன்றா இருந்தால் ஒரு பொண்ணால் நிம்மதியாக வாழ முடியாதுங்க. அப்போது அது ஒரு காரணமாக இருக்கலாம் மறுக்கிறதுக்கு. அல்லது 7வது காரணம், நீங்கள் காதல் புரிவதில்லை, நல்லா தாங்கிறது இல்லை, கொஞ்சறது இல்லை, சரச சலாபங்கள் இல்லை அப்படின்னு நினைக்கிறது, அது ஒரு காரணமாக இருக்கலாம். 8வது ஒரு காரணம் இருக்குது, என்ன தெரியுமா? உங்களை நம்பி அவங்க பொண்ணை கொடுத்தாங்கல்ல, உங்கள் மாமனார் மாமியார், அந்த மாமனார் மாமியார் நீங்கள் மதிக்காமல் இருந்தீங்க வைங்க, அது உங்கள் மனைவிக்கு தெரியும் தானே. எங்கள் அப்பா அம்மாவை மதிக்க மாட்டேங்கிறானே எனக்கு கொடுத்தேன், ஐயோ இப்படிப்பட்டவங்க கட்டி வச்சிட்டாங்களே அப்படின்னு அவங்க அழுதுருப்பாங்கல்ல, அப்பவும் பால் உணர்வு இருக்காது. உங்களை நம்பி அவங்க பொண்ணை கொடுத்துருக்காங்க. அப்போது அவங்ககிட்ட 1000 குறை இருக்கும், உங்கள் அப்பா அம்மாவோட குறை இல்லையா, அது மாதிரி அவங்ககிட்ட குறை இருக்கும். குறைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே அங்கே உங்களுக்கு அவங்க மேலே அன்பு இல்லைன்னு அர்த்தம். எங்கே குறை காணும் பார்வை இருக்கிறதோ அங்கே அன்பு இல்லை. அப்போது நீங்கள் குறை கண்டுபிடிச்சி உங்கள் மாமனார் மாமியார் குறை சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் மனைவி உங்களோட பழக்க வரமாட்டாங்க. 9வது சில உடல்நல பிரச்சனைகள் இருக்குங்க. உதாரணமாக ஹைப்போ ஆக்டிவ் செக்ஷுவல் டிசையர் டிசார்டர்னு ஒன்று இருக்குது, சுருக்கமாக HSDDமாங்க. இந்த பிரச்சனை இருந்தால் அந்த பெண்ணுக்கு பாலியல் ஆசை சுத்தமாக இருக்காது. யாருக்குரிய ஒரு அரை பைத்தியம் மட்டும் தான் வச்சுக்கோங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. அப்போது அந்த மாதிரி இருந்தால் அது குணப்படுத்தணும். அது உரிய மருத்துவர்கிட்ட போய் கைனகாலஜிஸ்ட்டு அல்லது கைனகாலஜிஸ்ட்டும் போகலாம் ஃபஸ்ட்டு, அப்புறம் சைக்காலஜிஸ்ட்டு போகலாம், போய் இது குணப்படுத்தணும். ஆக இந்த 9 பிரச்சனைகள் எந்த பிரச்சனையும் கண்டுபிடிங்க. ஆனால் எந்த பிரச்சனை இருந்தாலும் தந்திரா வழிமுறையில் சிரசு பூஜை, பாத பூஜை, சரீர பூஜை, கர்ப்பகிரக பூஜை, யோனி பூஜைன்னு எல்லா பூஜைகளையும் முறையாக நீங்கள் செய்யும் பொழுது எல்லாம் மறந்துடும். கண்டிப்பாக அவங்க மறுக்க மாட்டாங்க. இந்த பூஜைகளுக்கு எல்லாவற்றையும் மறக்கடிக்கும் திறன் உண்டு. ஸோ இந்த புத்தகத்தில் இருக்குது தெளிவாக, அந்த புத்தக பூஜைகள் என்ன இருக்குது, இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. இப்போ இல்லை இவ்வளோ பெரிய புத்தகத்தை 550 பக்கங்கள் எவ்வளோ நாள் படிக்கிறதுன்னு நினச்சிங்கன்னா 2 நாள் கிளாஸ் இருக்குது, தந்திரா கிளாஸ். வாங்க 2 நாளில் இந்த எல்லா பூஜைகளையும் தெளிவாக சொல்லி தரோம். கற்றுட்டு போய் நீங்கள் பூஜை பண்ணுங்கள் தாராளமாக. எப்பெல்லாம் கோபப்படுறாங்களோ அப்போல்லாம் பூஜை பண்ணிங்கன்னா வாழ்க்கை சந்தோஷமாயிடும். அவ்வளோதான். 7வது கேள்வி, வாரத்தில் எத்தனை முறை உங்கள் மனைவிக்கு உச்சக்கட்ட இன்பம் ஏற்படுகிறதுன்னு கேட்கணும் இல்லையா? தாம்பத்தியத்தில் ஈடுபடும் ஒவ்வொரு முறையும் அவருக்கு நடக்கும்னு சொன்னால் 10 மார்க், பாதிக்கு பாதி நடக்கும்னு சொன்னால் 5 மார்க், முக்கால்வாசி நடக்காது கால்வாசியாக நடக்கும்னா 2 மார்க், உச்சக்கட்ட இன்பமே நடக்காதுன்னா 0 மார்க். என்ன காரணம்? இது பார்க்கணும் இல்லையா? காரணம் பார்க்கணும் இல்லை? இந்த மார்க் ஏன் கொடுத்தோம்னா இந்த மார்க்குக்கு ஒரு காரணம் வேணும் இல்லை இல்லையா? அதாவதுங்க பால் உறவு என்பது என்ன? உள் விளையாட்டு தானே, 2 பேர் விளையாட்டு தானே. 2 பேருக்கு இன்பம் நடக்கணுமா வேண்டாமா? ஒருத்தர் மட்டும் இன்பம் நடந்தால் போதுமா? அப்போ இன்பம் நடக்காத ஒரு நபர் இருக்காருல்ல, அவர் மறுபடியும் கூப்பிட்டு வருவாரா? உதாரணமாக உங்களை எடுத்துக்கோங்க, ஒரு தடவை கூட உங்களுக்கு இன்பம் நடக்கிற அளவுக்கு அல்லது உங்கள் விந்து விளையாடுற அளவுக்கு உங்களுக்கு கொடுக்கறதில்ல அவங்க, சரியா? பாதியிலே தூக்கி ஆந்திர கைஞ்சிடறாங்க, போடாமல் பண்ணுறது. இப்படியே மாதம் வேண்டியது உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்கள் அப்புறம் அதுக்கு பிறகு விரும்பி மனைவி போவீங்களா? வாழ்க்கை வெறுத்து போகும்ல. அப்புறம் அப்படித்தான் அவங்களுக்கு இருக்கும் இல்லையா? புரியணும் இல்லையா? அதாவது ஒருத்தருக்கு தான் இன்பம் நடக்குது, இன்னொருத்தருக்கு நடக்கிறது இல்லாவே என்ன அர்த்தம்? ஒருவர் மற்றவரை போகப் பொருளாக பயன்படுத்துகிறார். தனக்கான ஒரு பொம்மை வேணும், அதுக்கு ரப்பர் சீட்டில் விற்குதுங்க, 3000 என்னமோ எடுத்து வாங்கி காற்று எடுத்து ஊதுனின்னு வச்சுக்கோங்க, கரெக்டாக பொம்பளையாகவே ஆகிடும். எல்லாம் கரெக்டாக வந்துடும். இல்லை இங்கே ஓட்டை இருக்குது, கீழே ஓட்டை இருக்குது, நல்லா காற்று அடிச்சிட்டிங்கன்னா அது மேலே வச்சுட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். அது மாதிரி தானே மனைவியை பயன்படுத்தணும்னு அர்த்தம் இல்லையா? இன்பமே நடக்காமல் நாம் தாம்பத்தியத்தில் ஈடுபடுகிறோம் என்றால் மனைவியோடு மனைவியை ரப்பர் பொம்மையாக பயன்படுத்தணும்னு அர்த்தம். அதனால் என்ன பண்ணணும்னா, நீங்கள் மனைவிக்கு இன்பம் நிகழ்ந்த பிறகுதான் உங்கள் இன்பத்தை நிகழ்த்தி கொள்ளும் கலையை நீங்கள் கற்றுக்கணும். ஒவ்வொரு முறையும் நடக்க தேவையில்லைங்க. 10 முறை நீங்கள் ஈடுபட்டீங்கன்னா ஒரு 2 தடவை நடக்காமல் போகலாம் மனைவிக்கு. அவங்க பாடி வேறு, நம்மளை விட பல்வேறு விதங்களில் அது வேறுபட்ட உடல்.
அதனால் நடக்காமல் போகலாம். ஆனால் 10ல் 2 பழுதானாலும் 10 முறையில் ஒரு 8 தடவை நடக்கணும் இல்லை, உச்சக்கட்ட இன்பம் கண்டிப்பாக நடக்கணும். 10ல் 2 பழுதானாலும் 8 முறை நடந்தே தரும். அப்போ தான் அவங்க உடல்நலம் மட்டுமில்லை மனநலம் நல்லா இருக்கும். அந்த மனநலம் தானே எல்லா சண்டை சச்சரவோட வர்றது காரணம் என்ன? மனநலம் கேட்டால் தானே சண்டை சச்சரவோட வரும் இல்லையா? மனநலம் கேட்டுங்கிறது ஒரு ஏற்கனவே 4 பத்தி 6 பத்தி அதான் ஹிஸ்ட்ரியான்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ இதில் மாணவிகள் உச்சக்கட்ட இன்பம் நடக்குமா நடக்காதா, அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சுத்தமாக தெரியலன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணலாம், திரும்ப அதை சொல்கிறேன், இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க அல்லது கிளாஸ்க்கு வாங்க, அந்த கிளாஸ்க்கு வாங்க, தெளிவாக சொல்லித்தர்றோம். எதுன்னு மட்டுமல்ல, எப்படி உங்கள் மனைவிக்கு அந்த இன்பங்களை கொடுப்பது அப்படின்னு கூட நாங்கள் சொல்லித்தர்றோம். இன்னும் பெண்கள்லேயே வலிய பெண், பெண்களை பல வகை இருக்காங்க, பத்மினி சாலினி ஹஸ்தினின்னு, அதில் மான் குதிரை ஆண் பிரிவுகள் இருக்குது. இதுலேயே ஹஸ்தினி வகை பெண்ணின் யானை பிரிவு பெண் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் எளிதில் திருப்திப்படுத்த முடியாத வகை. அந்த பெண்ணை கூட மிக எளிதாக நீங்கள் முயல் வகை ஆணாக இருந்தாலும், ஆணில் முயல் காளை குதிரை 3 வகை இருக்குது, நீங்கள் முயல் வகை ஆணாகவே இருந்தாலும் அந்த ஹஸ்தினி வகை யானை பிரிவு பெண்ணை கூட திருப்திப்படுத்த முடியும், இன்பங்களை வாரி வழங்க முடியும். அந்த கலையை நம்ம கற்றுக் கொடுக்குறோம். தந்திராக்குவாங்க, கற்றுட்டு போங்க. 8வது கேள்வி என்ன, வாரத்தில் எத்தனை முறை தந்திராவளியில் பால்வழி கொள்கிறீர்கள்? அதுதானே. ஆப்ஷன் ஏக்கு 10 மார்க் கொடுத்துருந்தேன். என்ன காரணம், ஒவ்வொரு முறையும் தந்திராவளி முறை. ஆப்ஷன் பிக்கு 5 மார்க், வாரத்தில் பாதிக்கு பாதி தந்திராவளி முறை. ஆப்ஷன் சி, வாரத்தில் ஒரு முறை தான் தந்திராவளி முறை. ஆப்ஷன் டி, தந்திராவளி முறை என்ன தெரியாதுங்க, அது 0 மார்க். ஓகே, இப்போ இந்த ஆப்ஷன்ஸுக்குள்ள ஏன் இந்த மாதிரி மார்க் கொடுத்தோம்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அது ஒரு நியாயமான இல்லை. ஓகே, பார்க்கலாம். தந்திரானா என்ன? நிறைய பேர் தந்திரா அப்படின்னாவே செக்ஸ்ன்னு நினைக்கிறாங்க. அதாவது நீங்கள் தந்திரா பண்ணும்போது எப்படி பண்ண வேண்டும் என்றால் அப்படிங்க, டேய் தந்திரா பண்ணுறது நீங்கள் செக்ஸ் பண்ணுறதாடா, தந்திராங்க ஒரு தத்துவம், கம்யூனிசம் அப்படிங்கிற மாதிரி, சோசியலிசம் அப்படிங்கிற மாதிரி, அது ஒரு தத்துவம். என்ன தத்துவம்? தந்திரா என்பது பெண்ணை போற்றுவது, பெண்ணை வணங்குவது, பெண்ணை அனைத்தின் மூலம் என்பதை ஏற்றுக்கொள்வது, உணர்ந்து கொள்வது. ஒரு பெண் நினைத்தால் அவளை சார்ந்துள்ள அத்தனை பேரும் வெற்றியாளர்களாக உருவாக்க முடியும். அதே ஒரு பெண் முட்டாளாக இருந்தாலும் வச்சுக்கோங்க, தன்னை சார்ந்த அத்தனை பேருக்கு ஒழிச்சு முட்டி போடுவான். ஒரு பெண் தான் எதையும் உருவாக்குவோம். ஆண் என்பவன் எப்போதுமே பெண்ணால் இயக்கப்படும் ஒரு பொம்மை. அவன் பெரிய விஞ்ஞானியா இருக்கலாம், பெரிய பிரதமராக இருக்கலாம், யாராவது இருக்கலாம், ஆனால் அவன் ஏதோ ஒரு பெண்ணால் இயக்கப்படும் ஒரு பொம்மை. இந்த தத்துவத்தை சொல்றதுதான் தந்திரா. அப்போ இந்த தந்திரா வழிமுறையில் பால்வழி என்னன்னா, பெண்ணுக்கு சந்தோஷம் தரும் வகையில் பால்வழி கொள்ளுதல். ஆணாதிக்க வழிமுறையை விட்டுட்டு பெண்ணை சந்தோஷப்படுத்துகிற வகையில், பெண்ணின் மனநலத்தை காக்கிற வகையில் பால்வழி கொள்வதற்கு பேர் தான் தந்திரா வழிமுறை. இது தந்திரானாவே செக்ஸ் நினைச்சுக்கிறாங்க. தந்திரா பண்ணும்போது எப்படி பண்ணணும்னா அப்படிங்கிற, டே அப்படின்னு இதுக்கு என்ன அர்த்தம்? தந்திரா வழியில் தாம்பத்திய வாழ்க்கை. தந்திரானாவே செக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. செக்ஸ் வழியில் தாம்பத்தியம்னாலும் செக்ஸ் தான். செக்ஸ் வழியில் செக்ஸ் வாழ்க்கையா இந்த புத்தகத்துக்கு பேர்? அர்த்தம் இருக்கா? இது ஈஸியாக புரிஞ்சுக்கன்னு சொல்ல பாருங்க. பெண்ணை போற்றுகிற வழியில் செக்ஸ் வாழ்க்கை, செக்ஸில் ஈடுபடுதல் அப்படிங்கிறது மாதிரி சொல்லலாம். சரியா? தந்திரா என்பது ஒரு தத்துவம், புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் தந்திரானா என்னன்னே புரியாமல் தந்திரானாவே செக்ஸ் பண்ணுறதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. தந்திரா என்பது பெண்ணை போற்றுவது, பெண்ணை வணங்குவது, பெண்ணின் முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்வது, அவ்வளோதான். பெண்தானத்தின் மூலம் பெண்ணிலே எதுவுமே எங்காதுங்க, எல்லாம் பெண்ணுக்குள்ள அடக்கம். அந்த காலம் சொல்லித்தான்ல, அண்டமா முனிவரெல்லாம் அடங்கினார் பெண்ணுக்குள்ளே. அதனால பெண் தான் அனைத்து சக்தி. அவ சக்தின்னு சொல்லணும்ல, சீவனையே இயக்கிற சக்தி தானே. அப்போ 10-15 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன தகவல் இது. பெண் என்பது சக்தி. இதை ஏற்றுக்கொள்வது, இதை ஏற்றுக்கொண்டாலே பெண்ணை சந்தோஷமா வச்சுட்டு இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துருமில்ல. அப்போ பெண்ணை சந்தோஷமா வச்சுட்டு இருந்தா தான் அந்த பெண் தான் எல்லாத்தையும் உருவாக்குறா. கணவனை வெற்றியாளர்களும் உருவாக்குறா, மாமனார் மாமியார நோயற்ற நல்லவர்களாக உருவாக்குறா, நோயாளிகளாகவும் உருவாக்குறா. நல்லா இருந்தா நோயற்றவர்களாக உருவாக்குறா. குழந்தைகளை அவன் நல்லா இருந்த மனமகிழ்ச்சியோடு இருந்தாலும் வைங்க, பெண் குழந்தைகளை வெற்றியாளர்களாக உருவாக்குறா. அவன் மனமகிழ்ச்சியிலையும் வைங்க, குழந்தைகளை தோல்வியாளர்களாக உருவாக்குறா. அவ்வளவுதான். ஒவ்வொரு ஆணுக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கிறான்னு சொல்றாங்கல்ல. ஆணுக்கு பின்னால் பெண் இல்லாமல் இல்லவே இல்லைங்க. அந்த ஆணுக்கு பின்னால் எந்த மாதிரி பொண்ணு இருக்கிறாரோ அதற்கு ஏற்ற மாதிரி அவங்க உருவாகிறான். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா சொல்லலாங்க. அதாவது ஒரு ஆண் எவ்வளவு பெரிய மேதாவியா வேணா இருக்கலாம், ஆனா அவனுக்கு அமைஞ்ச பொண்டாட்டி முட்டாளா வந்து மாட்டிட்டான்னு வைங்க, அவன் முடிஞ்சான், மேடேறவே முடியாது. ஆனா ஒரு ஆண் எவ்வளவு கடைஞ்செடுத்த முட்டாளாக இருந்தாலும் அவனுடைய மனைவி மட்டும் அறிவாளியா இருந்தான்னு வச்சுக்கோங்க, அந்த குடும்பத்தை எப்படி மேல கொண்டு வருவான். இதுதான் பெண்ணுக்குள்ள திறமை.
இன்னும் அது சொன்னால் தனியாக புத்தகம் எழுதணும். அது பெண்களுக்கான புக் ஒன்று எழுதிட்டுருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அதில் வருது, நிறைய வருது, அதை பார்த்து படிச்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. அதாவது அந்த மாதிரி நம்மை உருவாக்கக்கூடிய ஒரு சக்தியை சந்தோஷமாக வச்சுட்டு இருக்கணுங்கிறது தான் தந்திரம். ஸோ அதனால் அவங்களுக்கு உரிய இன்பங்களை வழங்கணும் அப்படிங்கிறது தான் தந்திரா வழிமுறை. பெண்ணுக்கும் இன்பங்களை வழங்கக்கூடிய வகையில் பாலூர் உள்ளூர் பேர் தான் தந்திரா வழிமுறை. ஓகேங்களா? தந்திரா வழிமுறையில் ஈடுபடும் பொழுது எத்தகைய பெண்ணும் தேவதையாக மாறுவாள்னு தந்திரா சொல்லுது. அதாவது ஒரு கணவன் தன் மனைவியை தேவதை போல் வைத்திருந்தால் அந்த பெண் தன் கணவனின் வாழ்க்கையை மட்டுமல்ல அவள் சுற்றுப்புறம் முழுவதையுமே சொர்க்கமாக வைத்திருப்பாள் என்று சொல்கிறது தந்திரான்னு சொல்றோம் இல்லையா. இந்த தந்திரா வழிமுறையில் பால் மினங்களை வழங்கும் போது தான் அந்த பெண் தேவதையாகவே மாறுகிறாள். நிறைய நகை சொத்து பத்து இதெல்லாம் கொடுக்கறதுனால மட்டும் ஒரு தேவதையாக்க முடியாது. எங்கிருந்து வரணும்? ஒரு ஸ்மைல்ங்கிறது சும்மா சிரிக்கலாங்க, அப்படி சிரிக்கலாம். ஆனால் ஆழ் மனதிலிருந்து வரக்கூடிய சிரிப்பு அதே மாதிரி தான் ஆழ் மனதிலிருந்து பெற்ற இன்பத்தினுடைய விளைவு எப்படி இருக்கும்? அப்படி அடியிலிருந்து வரணும்னா அடியில் நடக்கிற இன்பங்கள் எல்லாம் நடக்கணும். சரியா? அந்த மாதிரி இன்பங்களை கொடுக்கணும். இன்னும் சில உடல்நல கோளாறு இருக்கிறவங்க கூட பெண்களில் ஒரு சிலருக்கு இந்த அனார்கஸ்மியான ஒரு நோய் இருக்கும். உச்சகட்டமே அவங்களுக்கு நடக்காது, என்ன செஞ்சாலும் நடக்காது. ஆனால் அப்படிப்பட்ட பெண்களுக்கு கூட தந்திரா வழிமுறையில் ஈடுபடும் பொழுது உச்சகட்ட இன்பம் நடக்கும். அப்போ அவங்க தேவதையாக மாறுவாங்க, அரக்கியாக இருப்பாங்க. அனார்கஸ்மியா நோய் இருந்ததுன்னா அரக்கியாக இருப்பாங்க. அரக்கியாக இருக்கிறவங்க உச்சகட்ட இன்பம் இருந்தாலும் தேவதையாக மாறுவாங்க. அவ்வளோதான். அரக்கியை தேவதையாக மாற்றும் செயல் வேறு எங்கேயும் கிடையாது, தாம்பத்தியத்தில் தான் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு நோய் இருக்குது, வெஜினிசமஸ்பாங்க. அதாவது உள்ள ஊடுருவருக்கே விடாது வெஜினா. அந்த இது இருக்கு இல்லையா, பெண் உறுப்பு ஆண் உறுப்பை உள்ளே நுழையவே விடாது. இது அவங்க திட்டம் போட்டு இறுக்கி பிடிக்கிறது இல்லை, அது உடலின் தானியங்கி செயல். அது அதாவது இப்போ கண்ணாய் குத்து போனால் கண் முடிக்கிறது இல்லை, அது மாதிரி ஏதாவது நாங்கள் போனாலே இறுக்கி முடிக்கிறது, இறுக்கி பிடிச்சிக்கும், உள்ள நுழைக்கவே முடியாது. வெஜினிசமஸ்ங்கிற ஒரு நோய். அந்த நோய் இருக்கிற பெண்களுக்கு கூட தந்திரா வழிமுறையில் ஈடுபட்டால் இன்பம் நிகழும். புரியுது உங்களுக்கு? ஆனால் தந்திரா வழிமுறையில் அது ஈடுபடும் போதுங்க, அந்த மாதிரி பெண்கள் கூட தந்திரா வழிமுறையில் ஈடுபடும் போது முழுமையான பாலியல் நிறைவை அவங்க அனுபவிப்பாங்க. அதன் காரணமாக அந்த தம்பதியர் ஒருவரை மற்றவர் உயிர்க்குயிராக நேசிப்பாங்க. மனநிலை மகிழ்ச்சி, மேம்பட்ட தூக்கம், அதனால் உடல் ஆரோக்கியம்ட்டு ரொம்ப நல்லா இருப்பாங்க. அப்படி இருந்தாலே அவங்களுடைய கவனம் எங்கே இருக்கும்? அடுத்ததா பொருளாதாரம் இல்லையா? அதாவது உடல் தேவை எப்போ நிறைவேறிச்சோ, இந்த பசி, தூக்கம், செக்ஸு இதெல்லாம் எப்போ நிறைவேறிச்சோ அடுத்ததான் என்ன தோணும்? எப்படி எதை சாதிக்கலாம், இங்கே மேலே போகலாம் தோணாதா? ஆட்டோமேட்டிக்காக அது தோணும், ரெண்டு பேருக்குமே அது தோணும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அப்படி ஒரு எண்ணம் வர்றது அதுதான் இலக்கு. அந்த எண்ணம் வந்தாலே இலக்கு வைப்பாங்க, இலக்கு வச்சு இலக்கை நோக்கி பயணப்படுவாங்க. அதனால் அவர்கள் பொருளாதார ரீதியாக வாழ்க்கையில் பெரிய வெற்றியை பெறுவார்கள். ஸோ தாம்பத்தியம்ங்கிறது தந்திரா வழிமுறை தாம்பத்தியமாக இருக்கணும், புரிஞ்சுக்கோங்க. தெரியலையா? இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க, தந்திராவளி தாம்பத்திய வாழ்க்கை புத்தகத்தை வாங்கி படிங்க, அல்லது கிளாஸ்க்கு வாங்க, ஆண்களுக்கான கிளாஸ்க்கு வாங்க, தெரிஞ்சுட்டு போய் உங்கள் மனைவி தந்திரா வழிமுறை இன்பங்களை வழங்குங்க. இதை பார்க்கக்கூடிய பெண்களாக நீங்கள் வச்சுக்கோங்க, உங்கள் அண்ணன் தம்பி, உங்கள் மகனுங்க, அவங்களுக்கு இந்த புத்தகத்தை நீங்கள் சிபாரிசு பண்ணுங்க. ஏன்னா அவன் வாழ்க்கை நாளைக்கு நல்லா இருக்கணும், கோர்ட்டுக்கெல்லாம் போகக்கூடாதுல்ல. இன்னைக்கெல்லாம் இந்த தாம்பத்தியம் சரியில்லைன்னு வைங்க, பெண்கள் நிற்காம போய் கோர்ட்டில் போய் கேஸ் போட்டுறாங்க. அதெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது, கொஞ்ச நாள் பார்க்கலாம் அப்படின்னு யோசிக்கிறதே கிடையாது. அதனால் இந்த அறிவு திருமணம் செய்து கொள்ள விரும்பும் ஒவ்வொரு ஆணுக்கும் தாம்பத்திய அறிவு கண்டிப்பாக தேவை. அந்த அறிவு இல்லை என்றால் கண்டிப்பாக கல்யாணத்துக்கு எவ்வளோ செலவாகுதோ அதை எவ்வளோ 2-3 மடங்கு எடுத்து வச்சுருவோம். அவளுக்கு வர்ற பொண்ணுக்கு அரிமணி தரணும், நஷ்டீடு தரணும், கேஸ் நடத்தணும், வக்கீலுக்கு பல லட்சம் கொடுக்கணும், ஒரு 7-8 வருஷம் கல்யாணம் பண்ணவருக்கு அப்புறம் கையெழுதி திரியணும். டைவர்ஸ் ஈஸியாக கிடைக்காது, புரிஞ்சுக்கோங்க. அதனால் அண்ணன் தம்பிங்க மகன்களுக்கெல்லாம் இந்த புத்தகத்தை சிபாரிசு பண்ணுங்க, வாங்கி படிக்க சொல்லுங்கள், இல்லை கிளாஸ்க்கு வர சொல்லுங்கள். பாவம் பல லட்சங்கள் 20 லட்சம் 30 லட்சம் 50 லட்சம் போட்டு கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணி போட்டு 3 மாதம் 6 மாதத்துலேயே பிரிஞ்சிடறாங்க. சமீபத்தில் ஒரு கல்யாணங்க, அது அந்த கல்யாணத்துக்கான செலவு 1 கோடி இருக்கும். 1 கோடி ரூபா செலவு பண்ணி ஒரு கல்யாணத்தை பண்ணி, அதை நான் சொல்கிறதுக்கு 1 கோடி ரூபா செலவுன்னா பண்ண செலவு மட்டுமே. இன்னும் அவங்களுக்கு கொடுத்து போட்டு நகைக்காது அதெல்லாம் வேற, அந்த இதெல்லாம் விட்டுக்கணும். 1 கோடி ரூபா செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி 100 நாள் கூட ஒன்றா வாழல. இப்போது 2 எழுத்து தெரியுது கோர்ட்டுக்கு. என்ன காரணம்? இது தெரியல, இது தெரியாதுதான் காரணம். இது தெரியாது வச்சுக்கோங்க, பிச்சைக்காரன் கூட மேலே வந்துடுவான். இது தெரியலன்னா போலீஸ் வந்து கூட நீ காணாமல் போயிடுவோம். ஓகே, அதை பற்றி அப்புறம் பேசுவோம். அடுத்ததாக 9வது கேள்வி வரலாம். 9வது கேள்வி என்ன கேட்டிருந்தோம்? ஒரு முறை தாம்பத்தியத்தில் ஈடுபட்டதுக்கு எவ்வளோ நேரம் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இல்லையா? 1 மணி நேரம்னா 10 மார்க்,
அரை மணி நேரம் 5 மார்க், 1/4 மணி நேரம்னா 2 மார்க். போனவா வந்தோம்னா 0 மார்க். அவ்வளோதான் சொன்னோம். எந்த ஒரு செயலுமே ஒரு கார் எடுத்து ஓட்டணும்னு வச்சுக்கோங்க, எடுத்த உடனே ஒரு 120 கிலோமீட்டர் போகலாமா? போகக்கூடாது தானே. முதல்ல கொஞ்சமாவது வண்டி கொஞ்சம் வாம பார்க்கணும். இல்லை, கொஞ்சம் முன் விளையாட்டு. இன்னும் முன் விளையாட்டுக்கு முதலே முந்தின விளையாட்டுக்கு என்ன, கார்லாம் துடைக்கணும், இது டயர்லாம் ப்ரெஷர், ஏர் ப்ரெஷர் சரியாக இருக்கான்னு பார்க்கணும், ஆயில் இருக்கான்னு பார்க்கலாம் வேண்டாமா? இல்லையா? டயரில் அடிக்கடி வீடு விட்டுருக்கலாம், வேகமாக போன அடிச்சிருமில்ல, அதனால் வேறு பார்க்கலாம் வேண்டாமா? இதுதான் முந்தைய விளையாட்டு. முன் விளையாட்டுக்கு முந்தைய விளையாட்டு. முன் விளையாட்டுங்கிறது தான் மெதுவாக முதல்ல எடுத்துன்னு பிரேக்கெலாம் நல்லா பிடிக்குதா, அதனால் ஸ்டேரிங்லாம் நல்லா இருக்கா, எல்லாம் அந்த இங்கே அந்த லைட்டுக்கெல்லாம் டேஞ்சர் லைட்டுக்கெல்லாம் எரியும் இல்லையா, டோர் ஓப்பன் ஆகிருக்கு, டிக்கி ஓப்பன் ஆகிருக்கு, சீட் பெல்ட் போட்டுன்னா கிக்கிங் சவுண்ட் வரும், லைட் எரியும் இல்லை, அந்த மாதிரி எதாவது எரியுதா அப்படின்னு பார்க்கணும்ல. இதுதான் முன் விளையாட்டு. முந்தைய விளையாட்டு, அப்புறம் காதல் விளையாட்டு நிறைய இருக்குது. இப்படி இதெல்லாம் விளையாடிட்டு போகும்போதுங்க, ஒரு முறையாக இது எல்லாம் செய்ய தெரிந்த ஒரு நபர் செய்யும் பொழுது 1 மணி நேரம் ஆகும். எதுவுமே தெரியாத ஒரு காட்டுப்பயிர் போய் செஞ்சான்னு வச்சுக்கோங்க, 3 நிமிஷம் ஆகும். அப்போ எது நல்லா இருக்கும் பெண்களுக்கு நீண்ட நேரம் செய்யறது தான் நல்லா இருக்கும். அப்போது 1 மணி நேரம் செய்யறது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? இந்த முன் விளையாட்டுங்கிறாங்க, அது எதுக்காக தெரியுமா? உடலையும் மனதையும் அந்த பாலுறவுக்கு தயார்படுத்துகிற விளையாட்டு தான் முன் விளையாட்டு. ஆமாம், முதல்ல தயார்படுத்துறது என்ன? இரத்த ஓட்டத்தை பால் மண்டலத்தில் நோக்கி அதிகமாக ஓட வைக்கணும். முடியுங்க, குறிப்பிட்ட இடத்துக்கு, இந்த இடத்துக்கு மட்டும்தான் இப்போ அதிகமான ரத்தம் போக வைக்கணும் அப்படின்னு செய்ய முடியுமா அப்படின்னா நம்ம உடம்புல, அவங்கவுங்க உடம்புல அவங்கவுங்களால செய்ய முடியும். என் மனைவியினுடைய உடம்புல எந்த இடத்துக்கு ரத்தம் வரணும் அப்படிங்கிறத நாம் பிளான் பண்ணி செய்ய முடியும். அவங்கவுங்க ஜோடிதான் செய்ய முடியும், அதை செய்யணும். அதுதான் முன் விளையாட்டு. அந்த மாதிரிலாம் ரத்தமெல்லாம் போதுமான பால் மண்டலத்துக்கு வரும்போதுங்க, யோனிக்குள்ள அந்த உயவு பொருள் சொல்லணும் இல்லையா, வலுவழுப்பு தன்மை, அந்த வலுவழுல ஒரு கிரீஸ்லாம் சுரக்கணும் இல்லையா, சுரக்கிறது சுரந்துடும். அதெல்லாம் இல்லாமல் நேரடியாக போனால் அங்கே என்ன இருக்கும்? அங்கே வறட்சி தான் இருக்கும். அந்த வறட்சியில் கூட தேய்க்கும் போது அவங்களுக்கு எரிச்சல் தான் இருக்கும் இல்லையா. அந்த எரிச்சல் காரணமாக தான் இருப்பாங்க. அந்த எரிச்சல் காரணமாக அவங்க சீக்கிரம் முடிட்டுங்கிறதுக்காக ஏதோ அவங்களுக்கு இன்பம் அந்த மாதிரி நடிப்பாங்க, நடிப்பாங்க. உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். உடனே நீங்கள் பயங்கரமாக திருப்திப்படுத்தி தான் நினச்சி வருவீங்க. ஆனால் உண்மையில் அவங்க நடித்தாங்கிறது உங்களுக்கு தெரியாது. இந்தியாவில் குடும்ப பெண்களில் 80% பேர் ஆஸ்கார் அவார்டு வாங்குற அளவுக்கு கணவனிடம் நடிக்கிறார்கள் அப்படின்னு ஒரு சர்வே சொல்லுது. இந்த நைட்டு விவகாரத்தில் பயங்கரமாக நடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு சர்வே சொல்லுது. ஸோ ஏன் அப்படி நடிக்கிறாங்கன்னா, இந்த போனோன்னு பூந்தமாக அறுத்தமா அப்படின்ட்டு போனோன்னு பூந்து விளையாடுறான் பாருங்க, அப்போல்லாம் அவங்க எரிச்சல் காரணமாக நடிப்பாங்க. புரிஞ்சுக்கோங்க. பாலுறவின் போது வலியோ எரிச்சலோ கடுகளவு கூட இருக்கக்கூடாது. அந்த மாதிரி வலியும் எரிச்சல் இல்லாத உறவு தானே உடல் உறவை ஒரு உற்சாகமாக அதில் ஈடுபட வைக்கும் இல்லையா. ஸோ அப்படி ஈடுபடணும்னா என்ன பண்ணணும்? முதல்ல அங்கே உயவு திரவங்களாம் சுரக்க வைக்கணும். அதுக்கு முன் விளையாட்டு கண்டிப்பாக தேவை. முன் விளையாட்டு பற்றி ஒரு முக்கியமான தகவல் என்னன்னா, நிறையா நேரம் விளையாடுறது மட்டும் தழுவிட்டு இருக்கிறது மட்டுமே முன் விளையாட்டுன்னு நினைக்காதீங்க. அது தழுவுறது நிறைய தப்பாக பண்ணுவாங்க. அது வேற போத்துன்னு 6 மணி நேரம் அடிச்சுட்டு இருப்பாங்க முடிச்சுட்டு, அதெல்லாம் தப்பு. முன் விளையாட்டு எவ்வளவு நேரம் செய்கிறோம் என்பதை விட எந்த இடத்தில் எவ்வாறு செய்ய வேண்டும்ங்கிறது தான் முக்கியமானது. எப்படி, எங்கே, எவ்வாறு விளையாட வேண்டும் என்பதை அறிந்து விளையாடுவதே சரியான முன் விளையாட்டு. ஒரு பேச்சு சொல்கிறேன், நான் முன் விளையாட்டு விளையாடணும்னு சொல்லி பிடிச்சி போட்டு தேய்ச்சிட்டு இருக்கேன்னு வைங்க, இது முன் விளையாட்டா? என்னது? அதே இது முன் விளையாட்டு பாருங்க. இப்படிப்பட்டது முன் விளையாட்டுன்னு சொல்லலாம் இல்லையா. ஒவ்வொரு விரலாம் அமைச்சு கொடுக்கலாம் இல்லையா. இது முன் விளையாட்டு வரும். சரீர பூஜைக்கு வரும், சிரச பூஜை, பாத பூஜை நிறைய இருக்கு இல்லையா. அந்த அதான் பூஜைகளாக சொல்லுவோம் நாங்கள். அதாவது விளையாட்டில் பல விளையாட்டு இருக்கு. முன் விளையாட்டுக்கு முந்தைய விளையாட்டு, முன் விளையாட்டு, காதல் விளையாட்டு, அப்புறம் தீவிர விளையாட்டு. தீவிர விளையாட்டு போது கூட இன்பம் நடக்காது, அதி தீவிர விளையாட்டு அப்போதான் இன்பம் நடக்கும். அப்புறம் பின் விளையாட்டு. இந்த மாதிரி ஒரு 6 வகையான விளையாட்டுகளை கொண்டது தான் ஒரு பாலுறவு. அப்படின்னா இங்கிலீஷில் சொல்லலாம் என்னென்ன, ப்ரீ ஃபோர் பிளே. ஃபோர் பிளே எல்லாத்துக்கும் தெரியும், ஆனால் ப்ரீ ஃபோர் பிளே யாருக்கா தெரியுமா? தெரியாது. அப்புறம் லவ் பிளே, மோர் பிளே, கோர் பிளே, ஆஃப்டர் பிளே. இந்த 6 பிளே இருக்கு. இந்த 6 பிளேகளும் தெரிந்தாதான் இதை தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், தந்திரா என்ன சொல்லுது, 1000 வருஷங்களுக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச தந்திரா என்ன சொல்லுது, சிரசு பூஜை, பாத பூஜை, சரீர பூஜை, கர்ப்பகிரக பூஜை, யோனி பூஜை. அதனால அந்தந்த இடத்துக்கு என்னென்ன விளையாட்டு விளையாடணுமோ, என்னென்ன செய்யணுமோ அதை கரெக்டாக செய்ய சொல்லுது. உங்களுக்கு தெரியும்னு வச்சுக்கோங்க. பாருங்க, இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க, எல்லா பூஜைகளுக்கும் தெளிவாக இருக்குது. இன்னும் படிக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு நினச்சிங்களா, கிளாஸுக்கு வாங்க. 2 நாள் 2 நாளில் உங்களை ஒரு
அற்புதமான ஒரு ஆல்பா மேல், அதாவது எந்த பெண்ணையும் பாலியல் ரீதியாக மட்டுமல்ல உளவியல் ரீதியாகும், அதாவது உணர்ச்சி பூர்வமாக திருப்திப்படுத்தணுங்க. உடல் பூர்வமாக மட்டுமல்ல, உணர்ச்சி பூர்வமாக திருப்திப்படுத்தணும். அந்த 2 வகையாகவும் திருப்திப்படுத்துவதற்கு என்ன அறிவு தேவையோ அந்த அறிவை நான் போதிக்கக்கூடிய தந்திரா பயிற்சி நிச்சயமாக உங்களுக்கு வழங்கும். ஓகே, 10வது வெளிக்கு வந்தோம். என்னது? வாரத்தில் எத்தனை முறை நீங்கள் பாலுறவு முடிந்த பிறகு பின் விளையாட்டில் ஈடுபடுகிறீர்கள் தான் கேள்வி. ஒவ்வொரு முறையும் நான் பின் விளையாட்டில் ஈடுபடுவேன்னா 10 மார்க், எப்போ ஒரு நாளைக்கு ஈடுபடுவாங்க அப்படின்னா 5 மார்க். அதெல்லாம் கிடையாது. பின் விளையாட்டில் ஈடுபட கிடையாது. நான் முடிஞ்சுன்னு பார்த்து முடியணும்னா 2 மார்க். பின் விளையாட்டா அப்படின்னா என்னங்க அப்படின்னு கேட்டால் 0 மார்க் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே, இது ஏன் இப்படி சொல்லியிருக்கேன், இந்த மார்க் இப்படி இருந்ததுக்கு என்ன, அதுக்கு என்ன ஒரு காரணம் அப்படிங்கிற பார்க்கணும் இல்லையா? ஓகே பாருங்க, இந்த பின் விளையாட்டுங்கிறது என்னன்னா, பாலுறவில் ஈடுபட்டு இன்பங்கள்லாம் நிகழ்ந்த பிறகு 2 பேரும் தளர்ந்து போவாங்க பாருங்க, அப்போ விளையாடுற விளையாட்டு பேர் பின் விளையாட்டு. சாதாரணமாக ஆண்கள் பெரும்பாலானவங்களுக்கு இன்பமெல்லாம் நடந்து போச்சுன்னு வச்சுக்கோங்க. எப்படி இருக்குன்னா, சி இது இனிமேல் ஆகிறா, என்ன நசம் இருக்குது, சே வாசம் அடிக்குது, சே இந்த கிரமே ஆகுது அப்படிங்கிற மாதிரி என்ன தோணும். அப்படிதான் ஆண்களுக்கு தோணும். ஆனால் பெண்களுக்கு நேர் எதிராக இருக்கும். பெண்களுக்கு இன்னும் நிறையா தேவைப்படும். அதாவது இன்பங்கள் நடந்துடுச்சு, இன்பங்கள் நடந்த பிறகு கூட அவங்க கட்டி தழுவி பிடிக்கிறது கொஞ்சம் இருக்கும். அது வாயில் கொஞ்சம் இருக்குல்ல, அந்த ஸ்பரிசம் அது நிறைய தேவைப்படும். ஆணுக்கு ஒதுங்கி போகலான்னு இருக்கும், பெண்ணுக்கு நெருங்கி போகலான்னு இருக்கும். அது கிளாஸுக்கு வாங்க, நான் தெளிவாக என்ன காரணம்னு சொல்ல முடியாது, கிளாஸுக்கு தான் தெளிவாக சொல்லி தருவேன். அந்த மாதிரி சமயத்தில் ஆண் எழுச்சி ஓடணும்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு எப்படி இருக்கும், எரிச்சலாக இருக்கும். இன்பங்கள் வழங்குதல் ஒரு பொருட்டாக இருக்காது. அந்த நேரத்தில் அவங்க இன்பம் நடந்து முடிஞ்சோன்னா அவங்க ஒரு அனாதை மாதிரி கிடப்பாங்க. அந்த நேரத்தில் அப்படியே கட்டி தழுவிட்டு அவங்களோட ஒரு அந்த பெண் விளையாட்டு விளையாண்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அப்போது இன்பம் நடக்கும் அவங்களுக்கு. அதுக்கு பேர் வேலி ஆகாசம். அதான் தந்திரா இன்பம், வேலி ஆகாசம். வேலி ஆகாசம்னு என்ன? வேலினா படத்தாக்கு, அந்த ஆகாசமும் நடக்கும். அது நடந்த பிறகு தான் நீங்கள் எந்திரிச்சு போகணும். அதுதான் தந்திரா வழிமுறை. அந்த இன்பத்துக்கு பேரே தந்திரா இன்பம். அதனால் பின் விளையாட்டு மிக மிக முக்கியம். அப்படி பின் விளையாட்டு விளையாடாமல் நம்ம இன்பங்களை மட்டுமே கொடுத்துட்டு கூட போயிட்டா கூட, பார்த்து மூடிட்டா கூட, அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஏதோ யூஸ் அண்ட் த்ரோ பொருளை உபயோகித்த மாதிரி நம்மளை இவன் யூஸ் பண்ணிட்டான் அப்படின்னு அவங்க மனசு நினைக்கும். சொல்ல மாட்டாங்க நம்மகிட்ட, ஆனால் அவங்க அப்படி தான் ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் அப்படி போகக்கூடாது. வேலை ஆகாசத்தை கொடுத்துட்டு தான் நீங்கள் உங்கள் விளையாட்டை முடிக்கணும். எல்லா விளையாட்டுகளையும், முன் விளையாட்டுகள் எல்லாத்தையும் விட பின் விளையாட்டு தான் ஜோடிக்கிடையே அதிகமான நெருக்கத்தை உருவாக்கும் விளையாட்டு, ஆழமான அன்பை உருவாக்கும் விளையாட்டு. அதாவது அந்த நேரத்தில் அவங்க அனாத மாதிரி இருப்பாங்க, அவங்க பேரே அவங்களுக்கு நினைவில் இல்லைங்கிற அளவில் இருப்பாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் விளையாடும் போது தான் அவங்க மேலே எக்கச்சக்கமான அன்பு வரும். அந்த அன்பை உருவாக்குற விளையாட்டு தான் பின் விளையாட்டு. அதனால தான் பின் விளையாட்டு என்னன்னு தெரியாதுன்னா 0 மார்க்னு சொல்லியிருக்கோம். ஓகே, இப்போ 10 கேள்விகளுக்கு நீங்கள் பதில் கொடுத்தாச்சு. உங்களுக்கு பொருத்தமான ஆப்ஷன் நீங்கள் டிக் பண்ணிட்டீங்க. ஏன்னா 10 மார்க் பீனா, 5 மார்க் சீனா, 2 மார்க் டீனா, 0 மார்க் போட்டு 10 கேள்விகளுக்குமான மார்க்கை பூரா கூட்டுங்க. யாருக்கெல்லாம் 100க்கு 100 வருதோ, தந்திரா வழியில் தாம்பத்திய வாழ்க்கை, கணவன் மனைவி ஆகிய இருவரையும் இணைத்து பிடித்திருக்கின்ற தாம்பத்தியம் சார்ந்த அறிவை வளர்த்து கொண்டு வாழ கிடைத்த இல்லற வாழ்வை இன்புற நீண்ட காலம் நிம்மதியாக வாழ விரும்பினால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.